வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம். காந்தியனும் ஒரு மனிதரின் வடிவில் கடவுள் வந்து சென்றார். காந்தியனும் ஒரு மனிதரின் வடிவில் கடவுள் வந்து சென்றார். காந்தியனும் ஒரு மனிதரின் வடிவில் கடவுள் வந்து சென்றார். வந்தே மாதரம் நாதோபதேசம் இந்திய தாய் ஜீவகீதம். காந்தியனும் ஒரு மனிதரில் வடிவில் கடவுள் வந்து சென்றார். சாந்தம் என்னும் குணம் தங்கிய நிலையம் சரித்திரம் போற்றும் சத்திய சிகரம். சாந்தம் என்னும் குணம் தங்கிய நிலையம் சரித்திரம் போற்றும் சத்திய சிகரம். தாழ்ந்து கொண்டிருந்த இந்திய சமூகம் தாழ்ந்து கொண்டிருந்த இந்திய சமூகம் வாழும் நிலைமை வரவதனர் சரிதம். காந்தியனும் ஒரு மனிதரில் வடிவில் கடவுள் வந்து சென்றார். வந்தே மாதரம் நாதோபதேசம் இந்திய தாய் ஜீவகீதம். காந்தியனும் ஒரு மனிதரில் வடிவில் கடவுள் வந்து சென்றார். அருள் ஞானம் அவர் தேகமாய் கொண்டார் அண்ணல் காந்திஜியே. அருள் ஞானம் அவர் தேகமாய் கொண்டாய் அண்ணல் காந்திஜியே. அகிம்சை அமுதமே தாகமாய் கொண்டார் அண்ணல் காந்திஜியே. அகிம்சை அமுதமே தாகமாய் கொண்ட அண்ணல் காந்திஜியே. சத்தியத்தில் பிள்ளை தத்துவ எல்லை அண்ணல் காந்திஜியே. தாயகம் உலகும் வணங்கும் புனிதமே தாயகம் உலகும் வணங்கம். தாயகம் உலகம் வணங்கும் புனிதமே அண்ணல் காந்திஜியே. காந்தியனும் ஒரு மனிதரில் வடிவில் கடவுள் வந்து சென்றார். காந்தியனும் ஒரு மனிதரில் வடிவில் கடவுள் வந்து சென்றார். வந்தே மாதரம் நாதோபதேசம் இந்திய தாய் ஜீவகீதம். காந்தியனும் ஒரு மனிதரில் வடிவில் கடவுள் வந்து சென்றார்.
அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை வந்தே மாதரம் வந்தே மாதரும். வந்தே மாதரம் வந்தே மாதரம். பலே பலே. ஆமா தானே தந்தானே தானே தானே தந்தானே ஓஹோ தந்தானே தானே தானே தந்தானே. ஆமா நாட்டுக்கு சேவை செய்ய நல்லதொரு தமிழ் கலை வில்லு பாட்டு. ஆமா நல்லதொரு தமிழ் கலை வில்லு பாட்டு. முத்தமிழ் கலைகளிலே மூத்த கலை ஓஹோ. சத்தியமா நன்மை தரும் சாஸ்திர கலை. ஆமா சத்தியமா நன்மை தரும் சாத்திர கலை. ஆமா எத்தனையோ செய்திகளை முத்து போல ஓஹோ. அத்தனையும் மக்களுக்கு சொத்து போல. ஆமா அத்தனையும் மக்களுக்கு சொத்து போல. ராமலிங்கர் பணிமன்றம் ஏவிஎம் மரக்கட்டளை 58ஆம் ஆண்டு அழகு தமிழ் விழா. 58ஆம் ஆண்டு அழகு தமிழ் விழா. வாழ்விக்க வந்த காந்தி நீதி உண்டு ஓஹோ. வள்ளலின் ஜோதி உண்டு வில்லிசையிலே. ஆமா வள்ளலில் ஜோதி உண்டு வில்லிசையிலே. அழகிலா பெருமை உடையார் அவர் தலைவர் டாக்டர் மாமாணிக்கம் வாழ்க வாழ்கவே. ஆமா டாக்டர் மாமாணிக்கம் வாழ்க வாழ்கவே. நம்ம இயக்குனர் கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணி இதயத்தோடு வில்லிசையில் வாழ்த்துகின்றேன். ஆமா இதயத்தோடு வில்லிசையில் வணங்குகிறோம். காந்திஜினா காந்தியம் காந்தியம் அன்பு அன்புன்னா அகிம்சை வில்லு பாட்டு. ஆமா அன்பு அகிம்சை வில்லு பாட்டு. வேட்டைக்கான காட்டு வேட்டைக்கான வில்லு வேட்டைய விட்டு புட்டு நாட்டுக்காக பாட்டு பாடி அகிம்சை வளர்க்குது. நாட்டுக்காக பாட்டு பாடி அகிம்சை வளர்க்குது. தந்தனத்தோம் பாடுகின்றோம் வில்லு பாட்டு. தன்னை தரும் வேதமே வில்லு பாட்டு. மக்கள் கலை இதுவே வில்லு பாட்டு. எக்காலமும் கலையாத வில்லு பாட்டு. முத்தமிழ் கலை இதுவே வில்லு பாட்டு. மூவேந்தர் காலத்து வில்லு பாட்டு. கருத்தினிலே வள்ளலாறு வில்லு பாட்டு. கருணையிலே காந்தியம் வில்லு பாட்டு. வந்தோம் தந்தோம் உங்கள் அன்புக்கு அன்பையை தந்திருவோம். ஆமா. ஆமாங்க வாங்க வாங்க எல்லாரும் வணக்கம் ஐயா. சபாஷ். ஆமா ஆமா தந்தனத்தோம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட ஆமா. வெள்ளினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே. தந்தனத்தோம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட. ஆமா. வெள்ளினில் பாட வந்தருள்வாய் கலை மகளே. நெஞ்சமும் நினைவுமாக நிரந்தரமானவரம் நிரந்தரமானவரம். கொஞ்சமும் அவரை மறவோ தேசப்பிதாவை ஆமா. தேசப்பிதாவை தெய்வம் என வணங்குகின்றோ. தெய்வம் என வணங்குகின்றோம். தமிழுக்கு தன்னை தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார். இசைக்கும் தன்னையே தந்தார். யாருங்க யாரு உங்களுக்கு தெரியுமா? யாருங்க? தமிழுக்கு தன்னை தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார். இசைக்கும் தன்னையே தந்தார். கவிஞர் சுப்பு ஆறுமுகம் தலைமுறையே ஆமா. தலைமுறையே தந்தனத்தோ பாட வந்தோ. தந்தனத்தோம் பாட வந்தோ. அன்பை போல சிறந்த ஆயுதமே இல்லை என்றார். ஆயுதமே இல்லை என்றார். அன்பை போல சிறந்த ஆயுதமே இல்லை என்றார். ஆயுதமே இல்லை என்றார். அண்ணல் காந்தி தந்த அகிம்சை வில்லு பாட்டு. ஆமா. வில்லு பாட்டு அம்பு இல்லா அன்பு இசை. அம்பு இல்லா அன்பு இசை. ராமர் கைப்பட்ட வில்லு கிருஷ்ணர் கீத கேட்ட வில்லு. கிருஷ்ணர் கீத கேட்ட வில்லு. ராமர் கைப்பட்ட வில்லு கிருஷ்ணர் கீத கேட்ட வில்லு. கிருஷ்ணர் கீத கேட்ட வில்லு. வில்பவர் சொல்பவருடன் ஏவிஎம் இல்லே. ஆமா. ஏவிஎம் இல்லே அண்ணல் காந்தி பாடும் வில்லு. அண்ணல் காந்தி ஆளும் வில்லு. ஆமா போடுங்க
போடுங்க இது வில்லுப்பாட்டு வெற்றி மந்திரம். வில்லுப்பாட்டு வெற்றி மந்திரம். ஆமாம் போடுங்க இது வில்லுப்பாட்டு வெற்றி மந்திரம். வில்லுப்பாட்டு வெற்றி மந்திரம். அப்பா அம்மா குரு தெய்வம். ஆமாம் போடுங்க ஆமாம் போடுங்க எத்தனையோ கோடி இன்பம். எத்தனையோ கோடி இன்பம். மனிதருள் மாணிக்கம்மா மனிதருள் அன்பு சிகரம். மனிதருள் அன்பு சிகரம். மாணிக்கம்மையா எங்க மாணிக்கம்மையா வருகைக்கு நாங்கள் எல்லாம் வெள்ளிசையில் வணக்கம் சொல்வோம். வெள்ளிசையில் வணக்கம் சொல்வோம். தேசத்தந்தை பிறந்த நாட்டில் பிறந்தோம் என்ற பெருமை. பிறந்தோம் என்ற பெருமை. தேசத்தந்தை பிறந்த நாட்டில் பிறந்தோம் என்ற பெருமை. பிறந்தோம் என்ற பெருமை. பாசத்தந்தை எந்தன் பாசத்தந்தை எந்தன் பாசத்தந்தை பாடியவில்லை பரம்பரையாய் பரம்பரையாய் பாடுவோம் என்பதே அருமை. பாடுவோமே வெள்ளிசையே. அம்பு இல்லா வில்லு அல்லோ வம்பு இல்லா கல்லை அல்லோ. வம்பு இல்லா கலை அல்லோ. அம்பு இல்லா வில்லு அல்லோ வம்பு இல்லா கல்லை அல்லோ. வம்பு இல்லா கலை அல்லோ. கம்பூன்றிய காந்திஜியை வணங்கியேதான் கும்பிடுவோம் கோவில் அல்லோ. கும்பிடுவோம் பூமி அல்லோ. வந்திருக்கும் அனைவருக்கும் எங்களோட வணக்கமே. எங்களோட வணக்கமே. தாய்மார்கள் பெரியோர்கள் வந்தே மாதரம். ஆமா வந்தே மாதரம் வாழ்த்திடுவோம் வணக்கம் ஐயா. வாழ்த்திடுவோம் வணக்கம் ஐயா. எங்களையே அன்புடன் அழைத்த இதயம் அல்லோ. அழைத்த இதயம் அல்லோ. சிற்பி ஐயா எங்க சிற்பி ஐயாக்கு வணக்கம் அன்புடனே. அன்புடனே வெள்ளிசையால் வணக்கம் சொல்வே. வெள்ளிசையால் வணக்கம் சொல்வோம். வந்தே மாதரம். வந்தே மாதரம். எல்லாரும் ஒரு தடவை சொல்லுவோமா? ஆமா. சத்தமா சொல்லுவோமா? ஆமாங்க. ஆனா ஒரு பெரிய விஷயங்க. என்ன? உங்கள்ட்ட தான் நாங்க எல்லாரும் கேட்கணும். ஏன்னா நீங்க கேள்வி கேட்ட காலேஜ்ல 7000 பேரை படுத்துறவங்க. ஆனா உங்களை கேள்வி கேட்க நான் தான் வந்திருக்கேங்க. சரி. மத்தியான இசை நிகழ்ச்சி நடத்தும் போது உலகத்திலேயே நம்ம ராமலிங்கர் பணிமன்றம் நடத்துற நிகழ்ச்சிக்கு தான் இவ்வளவு கூட்டம் இருக்குங்க. ஆமா. நிஜமா சொல்றேன். மதிய நேரத்துல. ஆமாங்க. உண்மையிலேயே உங்களுக்கு நாங்க வாழ்த்துக்கள் சொல்றோம். ஏன்னா நீங்க சபாக்கள்ல போய் கச்சேரி நடத்தினா 2 பேர் 5 பேர் 7 பேர் சொரங்கள் மாதிரி உட்கார்ந்து இருப்பாங்க. ஆனா இந்த நிகழ்ச்சி நடத்துபவருடைய திறமை, நடத்துகின்றவருடைய அன்பு, நடத்துறவங்களுடைய பரிசுத்தம் எல்லாமாக சேர்ந்துதான் இந்த விழாவோட வெற்றிங்க. இதுல முதல்ல நான் எப்படி தெரியுமா பேச போறேன்? சில மேடைக்கு போனா 10 நாள் நம்ம மேடையில தாங்க இருக்கோம். 10 நாள் மேடைக்கு போறோம். எல்லா இடத்துலயும் ஒரு மாதிரி பேசுவோம். சில இடத்துல மனசை விட்டுட்டு பேசுவோம். ஆனா இந்த ஏவிஎம் ராமலிங்கர் பணிமன்றமும் நான் மனம் விட்டு பேச வேண்டிய மேடை. மனம் விட்டு பேச தெரியுமா? என் தந்தையார் இங்க கிட்டத்தட்ட 50 வருஷமா கச்சேரி பண்ணிருக்காங்க. அடியேன் அவர்களோட குழந்தையாக வந்திருக்கேன். சுமார் 16 வயசுல இந்த இடத்துல நான் குழந்தையா பாடிட்டு இருக்கேன். அப்பேற்பட்ட இந்த கலையை அன்போடு எங்கள் ஐயா சிற்பி ஐயாவும் எங்கள் ஐயா மாணிக்கம் ஐயாவும் இணைந்து கூட்டிருக்காங்கன்னா இது வந்து என்னோட பெருமையும் இல்ல, எங்களோட பெருமையும் இல்ல, எல்லா பெருமையும் எங்களுடைய தந்தையார் பத்மஸ்ரீ விருதாளர் கலைமாமணி கவிஞர் சுப்பு ஆறுமுகம் அவர்களுக்கே என்று நான் காணிக்கை செலுத்துகிறேன். உங்களுடைய தட்டும் கரங்களுடைய வலிமை எப்படி தெரியுமா இருக்கணும்? மேலோகத்தில் இருக்கிற மகாலிங்க ஐயாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் சேர்ந்து கேட்கிற அளவுக்கு நீங்க கை தட்டணுங்க. சாதாரணம் இல்ல. அதான் வாழ்த்து. உங்கள்ட்ட ஒரு மனசு விட்டு ஒரு வார்த்தை சொல்றேன். எங்க சிற்பி ஐயா என்ன பார்த்துட்டு கூப்பிட்டதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த கலையில ஒரு அன்பு இருக்கு, பண்பு இருக்கு, பாசம் இருக்கு அப்படின்னு பாசத்தோட பார்த்துட்டு கூப்பிட்டு இருக்காருங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? எங்கள் திருமணத்தை அன்போடு வாழ்த்திய பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா அவர்கள் அமர்ந்திருக்கீங்களே. அன்பு புதல்வரையா உங்களுக்கு தெரியாதது இல்ல. எனக்கு கல்யாணம் நடக்கும் போது ஒரு 5 நிமிஷம் மனசு விட்டு பேசுறேங்க. அதுதாங்க காந்தியமே. வில்லுப்பாட்டு எப்படின்னா எழுதி வச்சும் பேசுறது இல்ல, எழுதாதத பேசுறதும் இல்ல, இதயத்தை பேசுவது மட்டுமே வில்லுப்பாட்டு. உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ அதை சொல்றதா வில்லுப்பாட்டு. எங்க அப்பா சொல்லி தந்த 2 மை, ஒன்னு பெண்மை, இன்னொன்று உண்மை. இத ரெண்டையும் நாங்க பாரத தாயாகவும் காந்திஜியாகவும் வணங்கி வருகிறோம். பெரிய விஷயம் சொல்றேங்க. இந்த வில்லுப்பாட்டுக்குள்ள அப்பா என்ன கிட்டத்தட்ட 7 வயசுல இருந்து கூட்டு போறாங்க. சுமார் 50 வருஷமா கூட்டு போறாங்க. இத வச்சு என் வயசை நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. பொதுவா பொம்மநாட்டிக்கு வயசு சொல்ல மாட்டோம். ஐயோ இந்த அம்மா 58 வயசாச்சு போலுக்கே அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுல ஒரு பெருமை இருக்கு. 58வது விழா நடத்துறீங்களே, இந்த விழால நான் வந்து பாடும்போது இதை விட சந்தோஷம் இல்லையா எனக்கு? ஓ இந்த அம்மா 58 வயசாச்சா அப்படி நீங்க நினைக்கும் போது எனக்கு சந்தோஷம் தான். ஆனா எனக்கு என்ன தெரியுமா பயம்? எங்க அப்பா தூக்கி கொடுத்த வில்லை, பரமாச்சாரியால் தொட்ட வில், இது வாரியா சுவாமி தொட்ட வில், எத்தனையோ
மகான்கள் தொட்ட வில். அந்த வில்லை என் தந்தையார் பரிசுத்தமாக வாழ்ந்து கொண்டு, ஒழுக்கமாக வாழ்ந்து கொண்டு, ஒழுக்கமான காந்தியத்தோடு வாழ்ந்து கொண்டு, பிள்ளைகளையும் காந்தியத்தோடு வளர்த்து, என்னையும் ஒரு பாசத்தோடு தேசத்தோடு வளர்த்து அப்படியே வில்லுக்கு கொடுக்கறாங்கன்னா சாதாரண இல்லைங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? திருமணம் பண்ணும்போது பயந்தங்க. ஏன் தெரியுமா? இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ந்த கலைய ஒருத்தர் வந்து உட்கார்ந்து வேண்டாம் நீ நிகழ்ச்சிக்கெல்லாம் போக வேண்டாம்னு சொன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்ப எங்களுக்கு ஆசி தந்தது யார் தெரியுமா? நன்றி மறக்கலாமா? மறக்க கூடாதுங்க ஐயா. பல வருஷமாக கேட்டுக்கொண்டிருந்தார் மகாலிங்கம் ஐயா, பொள்ளாச்சி ஐயா. கேட்டுக்கிட்டே இருந்தார், சுப்பு பாரதிக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சா, பாரதிக்கு மாப்பிள்ளை பார்த்தாச்சா, எத்தனை வருஷங்கள் கேட்டிருக்கிறார். அந்த கல்யாணத்தன்னைக்கு அவர் வந்து சொன்ன விஷயம் இருக்கு பாத்தீங்களா? அன்னைக்கு எல்லாரும் மணவாழ்வு ஒரு மாசம் போல வாழ்க்கை எல்லாம் வாழ்த்திட்டு போனாங்க. நடந்து முடிஞ்சதை சொன்னாங்க, நடக்க போறத சொன்னது மகாலிங்க ஐயா தான். எப்படி என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன சொன்னார்? திருமகன் பக்கம் திரும்பிட்டாரு. திருமகன் பாரதி ரொம்ப நல்லா பாடுற பொண்ணு, அவளை மேடைக்கு அனுப்பணும், இப்படிதான் சொன்னார். ஒண்ணுதான் கேட்டார் ஐயா, நான் 2 கொடுத்துட்டேன், நானும் கூட சேர்ந்து மேடைக்கு வந்துட்டேன். அதுதாங்க கூடவே சேர்ந்து மேடைக்கு வந்து அதுதாங்கய்யா இவர் ஐயா திருமகன் ஐயா சொன்னதுல இன்னொரு அழகு உண்டு. என்ன தெரியுங்களா? அவர் சொன்னார், அடுத்த மேடையில நாங்க பவானிலையும் எங்கேயோ ஒரு கல்லூரியில பண்ணும்போது சொன்னோம், எங்க அப்பா சொன்னாங்க, என் மருமகன் என்ன வந்து மாமான்னு கூப்பிட்டதை விட வில்லுப்பாட்டுல உட்கார்ந்து ஆமா ஆமான்னு சொன்னதுதான் அதிகம்னு சொன்னாங்க. அதுக்கு காரணம் யாருங்க? இன்றைக்கு அக்டோபர் 2 காந்திஜி கருணை கலை மறக்க முடியாது. இதிலே தான் நிறைந்தார் எங்கள் ஐயா பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா. அவருடைய அன்பையை நான் மறக்க மாட்டேன். ஏன்னா அவ்வளவு ஒரு அஸ்திவாரம், பல விஷயங்கள் அஸ்திவாரங்க. அவதான் ஃபீமேல் வாய்ஸ், இப்படி சொன்னாருங்க. அவதான் ஃபீமேல் வாய்ஸ், வில்லுப்பாட்டு தமிழர்களின் கலை, தமிழ் கலை அப்படி அவர் வளர்த்ததுனால தான் பெரிய விஷயங்க. இவர் கல்லூரியில 7500 பேருக்கு முதல்வராக டீனாக இருந்த போதும் நான் என்ன சொன்னாலும் எனக்கு ஆமாம் போடுறாரு. இதை விட எனக்கு என்ன பெருமை வேணுங்க? இப்படி ஒரு அறிமுகம் வில்லுப்பாட்டுல தான். ஆமாங்க, மாமாக்கும் ஆமாம் போட்டு மனைவிக்கும் ஆமாம் போடுற அளவுக்கு நாங்க 2 பேரும் பரிசுத்தங்கிறது இவர் பரிசுத்தமா இருந்து நிரூபிக்கிறாரு. அதை விட சந்தோஷம் என்ன வேணுங்க? கல்லூரியில் இவர் ரவுண்ட்ஸ் போனா பிள்ளைங்கள என்ன தெரியுமா சொல்றாங்க? ஆமா அப்படிங்கிறாங்க. பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? அகிம்சையோட பெரிய விஷயமே சொல்வதை அன்போடு ஏற்றுக்கொள்ளும் போது என்ன செய்வோம்? ஆமான்னு சொல்வோம். வில்லுப்பாட்டு அகிம்சை கலைங்க. ஆமாங்கிறதுல பெரிய மந்திரம் இருக்கு. காஞ்சி பெரியவர் என்ன அழகா தெரியுமா சொன்னாரு? ஆ என்பது ஆண்டாள், மா என்பது மாணிக்க வாசகர், ஆ என்பது திருப்பாவை, மா என்பது மாணிக்க வாசகர் சிவனை பற்றியது. பொதுவா இவாளுக்கு குட்டி சண்டை நடந்துட்டே இருக்கும். அந்த சண்டையெல்லாம் வேண்டாம், மார்கழி வாசனை 2 பேரையுமே கொண்டாடுங்க. அதனால ஆவனாக்கு ஆவனாவையும் போட்டு மாவனாக்கு மாவனாவையும் போட்டு ஆண்டாளையும் மாணிக்க வாசகரையும் சேர்த்து கும்பிடுங்கன்ற ஒரே மந்திரம் தான் ஆமா என்ற மந்திரம். ஆமா, நான் சொல்ற ஆமாக்கு இவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கா? ஆமாங்க, ஆமாங்க, இத சாதாரணமா நினைக்காதீங்க. காலையிலே கல்லூரி கோட்டுக்காரர், மாலையிலே என்னோடு பாட்டுக்காரர், மொத்தத்திலே மிக நல்ல வீட்டுக்காரர். அதனாலதான் அவரை பக்கத்துல வச்சுக்கிட்டு அத்தனை மகாலிங்க ஐயா கொடுத்த ஆசீர்வாதம் என்று அவர் திருவடியிலே அத்தனை பெருமைகளையும் சமர்ப்பித்துவிட்டு இன்றைக்கு அகிம்சை வில்லிசை நான் தலைப்பு கொடுத்தேன். எங்க ஐயா பாலசுப்ரமணியா கேட்கும் போது சிற்பி ஐயா பல சிலைகளையும் கலைகளையும் உருவாக்கியவர், பல தமிழ் இலக்கிய கர்த்தாக்களை உருவாக்கியவர். அப்பேற்பட்ட பெரிய நூலகம் அவர் ஒருவரே நடமாடும் நூலகம் என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட அறிவாளி, அப்பேற்பட்ட ஞானி இந்த வில்லிசை எளிமையான கலையாக இருந்தும் அந்த எளிமைக்குள்ள காந்திஜியை கண்டு, அந்த எளிமைக்குள்ள வள்ளல் பெருமானை கண்டு சுப்பு ஆறுமுகத்தின் தலைமுறை பாட வேண்டும் என்று நினைத்தீர்களே, உங்க எல்லாருக்கும் எங்களுடைய அன்பையும் ஐயாவுக்கு என்னுடைய அன்பையும் சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா நடத்த போறோம்? அங்கங்க காந்திஜியை பற்றி ஒரு அருமையான அகிம்சை எங்கெல்லாம் வந்திருக்குன்னு. சரி, ஆனா ஒரு விஷயம் சொல்றேங்க, சொல்லுங்க. இதுல ஒரு அருமையான விஷயம் என்னன்னா, இதுல காந்திஜியோட அம்சம் நிறைய இருக்குங்க இந்த வில்லுப்பாட்டுல. நான் கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்க இல்லையா? ஒன்னு சொல்றேங்க, இந்த வில்லுப்பாட்டு, இந்த வில் இருக்கிறதே, இதுக்கு ஒரு பெரிய பெருமை என்ன தெரியுமா? என்ன பெருமை? வளைந்த வில் தான், வளைந்த வில். ஆனால் இதிலிருந்து ஒன்றொன்று வருவதும் வளையாத சொற்கள் வரும். ஒரு மனிதன் நிமிர்ந்து நிற்பதற்கான வாழ்க்கையை கொடுக்கும். இங்க உட்கார்ந்து பேசும்போது எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது, நீ பரிசுத்தமாக இருந்து கொண்டு பிறரை பரிசுத்தமாக இரு என்று சொல்ல வேண்டிய நிலைமை உனக்கு வருந்திருக்கிறது. அதனால வாழ்க்கை முழுக்க பரிசுத்தமா இருந்தாதான் முதல்ல இந்த 7 கட்டைக்கு மேல சத்தம் ஏறுதே. அதுக்கு காரணம் என்ன? பாடும் போதுதான் 7 கட்டை, அதுக்கு மேல உள்ளத 8வது கட்டையா தான் இருக்கணும். காரணம் என்னன்னா, ஒவ்வொரு மனிதர்களுடைய மனதுக்குள்ளும் சென்று சொல்ல வேண்டும்ங்க. அதனால காந்திஜி ஹே ராம் என்றாரே, அந்த ராமன் கையில் என்ன வச்சிருந்தார்?
ராமன் கையில் வில் வில் இருந்ததல்லவா? ஆமா. அந்த வில்லு தாங்க. இந்த வில்லுக்குள்ள அகிம்சை இருக்கு. நான் ஏன் தெரியுமா சொன்னேன்? ஏன்? இந்த கலை பிறந்ததே, கலை இந்த ஒரு அற்புதமான சபையில நான் சொல்லியே ஆகணுங்க. சரி. இந்த கலை பிறந்ததே ஒரு அகிம்சைக்காக தான் பிறந்தது. ஓஹோ. எப்படி பிறந்தது? எப்படி? ஆதி காலத்துல ஒரு ராஜா தென்பாண்டி நாட்டுல, இது குமரி திருநெல்வேலி, அங்கதான் பிறந்த கலை. ஆமா. வருகின்றார், கூட்டு வருகின்றார். ராஜாதி ராஜ ராஜமார்த்தாண்ட ராஜகுலத்திலக மாத்துக ராஜா பராக் 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 வந்தார். இந்த வில்லுப்பாட்டுல காந்தியை பாடுறதுக்குள்ள பொருத்தத்தை சொல்றேன் நானு. பார்த்தார், மரத்துக்கடியில உட்கார்ந்தார், நல்ல வேட்டையாடிட்டு ஓவரா கவலைப்பட்டார். ஏன்? லேட்டஸ்டா ஞானம் வந்திருக்கு. என்ன தெரியுமா சொன்னார்? என்ன சொன்னார்? மந்திரி எத்தனையோ மிருகங்களை கொன்னுட்டேனே. சிங்கத்தை எழுப்ப முடியுமா? புலியை எழுப்ப முடியுமா? மானை எழுப்ப முடியுமா? எல்லாம் கஷ்டப்பட்டு கிடக்குதே, உயிர் போய் கிடக்குதே, என்ன செய்ய? மந்திரி புத்திசாலி. என்ன தெரியுமா சொன்னார்? என்ன சொன்னார்? ராஜா கவலைப்படாதீங்க, நான் ஒரு அழகான வழி சொல்றேன். தோளில் கிடந்த வில்லை மடியில் சார்த்தி வைத்து அம்பை எடுத்து போட்டுவிட்டு அம்பை அன்பாக்கி தட்டி தேசத்தை பாடுங்கள், தெய்வத்தை பாடுங்கள், உங்களுடைய பாவம் எல்லாம் பரிகாரம் ஆயிடும் அப்படின்னு சொன்ன உடனே தந்தனத்தோம் அப்படின்னு பாட ஆரம்பிச்சாருங்க. அது ஏன் தந்தனத்தோம்? கரெக்டா கேட்டீங்க. யார் ஒருவர் தன்னை தருகின்றானோ அவனே சிறந்த கலைஞர். நாடு என்ன தந்தது என்று கேட்காது, நிறுவனம் என்ன தந்தது என்று கேட்காது, உள்ளம் கவர்கள்வன் என்று சொல்லி இருக்கிறாரே, அந்த கவரை சிலருக்கு புரிவதில்லை. நிகழ்ச்சிக்கு பின் கிடைக்கும் கவரில் அம்பிக்கை வச்சு முன்னால் உள்ள கவரை விட்டுறாங்க. அந்த கவர் என்ன தெரியுங்களா? மக்களை கவர வேண்டும், மக்களுக்கு அன்பு செலுத்த வேண்டும். ஒரு 30 செகண்ட் தான் விளம்பரம் வருது, அது எவ்வளவு லட்சங்கள் செலவழித்து பார்க்கின்றோம். அந்த 30 செகண்டுக்கு இவ்வளவு விளம்பரம் இருக்குன்னு நினைக்கும் போது ஒரு 1.5 மணி நேரம் கச்சேரி பண்றோம்னா அது எவ்வளவு புண்ணியமா இருக்கணும் நினைக்கணும் இல்லையா? அதை நினைத்து கொண்டு மக்களை கவர வேண்டும் என்பதுதான் இந்த வில்லிசை கலை. அதனால தேசத்தை பாடு, தெய்வத்தை பாடு என்பதற்காகத்தான் தந்தனத்தோம். தந்தனத்தோம், தன்னை தருபவரே கலைஞன், தன்னை தந்தோம் அப்படின்னு பாடுறதுங்க. ராஜா பாடினாரு, சுத்தி மந்திரிகள்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க. யாரு ஆமா எல்லாம் சொல்லலீங்க, எல்லாம் உம்முன்னு உட்கார்ந்து இருந்தாங்க. ஏன்னா ராஜா அழகா சுதியோட தான் பாடுறாரு. உம்முன்னு உட்கார்ந்த உடனே ராஜா கேட்டாரா, ஏங்க நான் நல்லா தானே சுதியோட தானே பாடுறேன், நீங்க யாரும் ஆமாங்கம்மா சொல்லலையே, ஏதாவது சொல்லுங்க, ஆமாங்கம்மான்னு சொன்னாதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே மந்திரி என்ன சொன்னார்? அந்த மந்திரி என்ன சொன்னார் தெரியுங்களா? சொல்லுங்க. ராஜா, நீங்க ஒரு பதவியில இருக்கீங்க, நீங்க ஒரு பொசிஷன்ல இருக்கீங்க, சரி, நீங்க எதை சொன்னாலும் ஆமா போட தானே நாங்கெல்லாம் இருக்கோம் அப்படின்னு அன்னைக்கு மந்திரி போட்ட ஆமா இன்னைக்கு உங்க அப்பாவுடைய மருமக வரைக்கும் வந்துடுச்சுங்க. இதை விட சந்தோஷம் என்ன வேணுங்க? ஒரு அழகு தெரியுங்களா? எனக்கு பேர் வச்சது எங்க அப்பா பாரதி என்ற தேசிய பேரை வச்சாங்க, இவருக்கு பேர் வச்சது திருமகனும் டாக்டர் மூவா ஐயா பேர் வச்சாங்க. ரெண்டு பேர்களும் சேர்ந்து உங்க மதியில பேர் வாங்குதுன்னா இதை விட எங்களுக்கு என்ன பெருமை வேணும் சொல்லுங்க? அதுதாங்க வாழ்க்கையில. அப்படி சொன்ன உடனே அவர் பாட ஆரம்பிச்சாருங்க. பாடின உடனே எல்லாரும் ஆமா சொன்ன உடனே அந்த விழுந்த மிருகங்கள் எல்லாம் எழுந்ததா. ஆக அன்று முதல் வில்லு பாட்டு அகிம்சையை பாடியது. இதற்கு ஒரு பெரிய மகான் ஒருவர் ஒன்று சொன்னார். இதுல எல்லா ஒருமைப்பாடும் இருக்கிறது. இதை வில்லை பார்க்கும் போது ராமன் தெரிகின்றார், ராமேஸ்வரம் தான். உடுக்கை வாசிக்கின்றாரே, அந்த உடுக்கையை பார்க்கும், அதுதாங்க வில்லுப்பாட்டோட முக்கியமான இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த உடுக்கையை பார்க்கும் போது சிவன் தெரிகின்றார். சிவன் என்றால் காசி, ராமேஸ்வரம் சவுத், காசி நார்த். சுப்பூரி ஒருத்தன் தாண்டா நேஷனல் இன்டகிரேஷன் உள்ள வச்சுட்டு பாடிட்டு இருக்கேன் அப்படின்னு பெரிய மகான்கள் எல்லாம் சொல்லி இருக்கின்றார்கள். ஆக இந்த வில்லிலே அகிம்சை இருக்கின்றது, அன்பு இருக்கின்றது, வம்பு இல்ல, கம்பு இருக்கின்றது ஆனால் வம்பு இல்ல, பாசம் இருக்கின்றது. எந்த மேட்டரை நீங்க இது வழியா சொல்லிடலாம், நல்ல செய்தியை வலிக்காம சொல்லலாம். நாங்கள் அடிப்பதெல்லாம் அடிகள் தான். ஆனா என்ன அடிகள் தெரியுமா? சத்தியம் செய்து சொல்கின்றோம் என்ற அடிகள் தான். அப்படி வளர்ந்தது தாங்க இந்த வில்லுப்பாட்டு. இந்த வில்லுப்பாட்டுல இன்னைக்கு நான் எடுத்துட்டது காந்திஜியினுடைய 7 அருமையான கொள்கைகளை, எல்லாருக்கும் தெரிஞ்ச கொள்கைகளை நான் எடுக்கல. ஏன்னா வில்லுப்பாட்டுக்கு தனி ரூட் போடணும். பெரிய விஷயம் தெரியுங்களா? என்ன? இந்த வில்லுப்பாட்டுல 7 விஷயம் இருக்கு. அப்படியா? இயல், இசை, நாடகம் 3 இருக்குங்க. சரி. இயல் தெரிஞ்சவா பேச போயிடுவாங்க, இசை தெரிஞ்சவா ததறின்னு
நின்னு பாட போயிடுவா. ஆமா. நாடகம் தெரிஞ்சவா நடிக்க போயிடுவாங்க. மூணு தெரிஞ்சவங்க தான் வில்லுப்பாட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து பேச முடியும். ஆமா. அப்பேற்பட்ட கலை, அதோடு மனிதநேயம், அதோடு நகைச்சுவை, அதோடு தெய்வ பக்தி, அதோடு தேசபக்தி, இந்த ரெண்டு பேரையும் சேர்த்து விழா கொண்டாடுறாங்களே. திறந்த புத்தகம் தான் காந்தியினுடைய வாழ்க்கை. காந்திஜி திறக்கப்பட்ட திரைகள் தான் வள்ளல் பெருமான் சொன்ன வாழ்க்கை. ஆக நம்ம திறந்த மனசோட இந்த வில்லுப்பாட்டை பத்தி பேசும்போது ஒரு 7 கொள்கைகள் நான் எடுத்துட்டேங்க. அத கிட்டத்தட்ட 5:15 மணிக்குள்ள நான் முடிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். ஒண்ணு என்ன தெரியுங்களா, இன்றைய சமுதாயம் 2K ன்னு உதறாதீங்க, ஒதுங்காதீங்க, தள்ளி விடாதீங்க. அந்த 2K கையில நம்ம கையில பாட்டு இருக்கு, 20 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க கையில ஓட்டு இருக்கு. அந்த ஓட்டுக்கு நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமா? அந்த குழந்தைகளுக்கு நல்லது எது என்று தெரிய வேண்டாமா? அதனால காந்திஜியுடைய கொள்கைகளை அப்படியே 7 வகைப்படுத்தி, ஒழுக்கம் ஒன்று, உண்மை ஒன்று, சத்தியம் ஒன்று, தேசபக்தி தெய்வ பக்தி 2, எளிமை, அகிம்சை, ஆக மொத்தம் இந்த 7 நம்மளுடைய மகாத்மா காந்தி வாழ்க்கைக்குள்ள எங்கெங்க இருந்ததுன்னு பேசும்போது ஒரு வார்த்தையை நான் எடுத்துக்கிட்டேங்க. ஏன் தெரியுங்களா? எங்கள் இருவருக்கு ஆசி செய்தது போல பொள்ளாச்சி மகாலிங்கம் ஐயா அவர்களின் ஆசி ஏன் நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்காதீங்க. இங்க மட்டும் இல்ல, எங்கேயாவது வந்து நீங்க ஓரமா நின்னு கேட்டாலும் ஐயாக்கு நான் நன்றி சொல்றதுக்கு காரணம் அப்பாவையும் வளர்த்து எங்களையும் வளர்த்து எங்கள் மகன் கலைமகனையும் வளர்த்த பெருமை ஐயாவுடைய பெருமை. ஐயா எங்களுக்கு கொடுத்த அன்பான பெருமை. இன்றைக்கு அவன் MA இசை படித்து தங்க பதக்கம் பெற்று MPhil பண்ணி நெட் கிளியர் பண்ணி இசை தொழில இருக்கக்கூடிய காரணம் பொதுவா எல்லாரும் கேட்பாங்க, நல்லா பாட்டு பாடுறீங்க, சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்கன்னு. கலைமகன் அழகா ஒரு வார்த்தை சொன்னார், சங்கீதமே எனக்கு சாப்பாடுன்னு. அண்ணன்னு கேட்டாங்க, ஐடிக்கு போலையான்னு. கலைமகன் பொட்டுன்னு ஒரு வார்த்தை போட்டான். நான் பண்ற தொழிலும் ஐடி தான். எனக்கு புரியலங்க, அந்த ஐடி வேறையாச்சேன்னு. இவன் உடனே சொன்னான், நான் சொன்ன ஐடி எது தெரியுமா? இந்தியன் ட்ரெடிஷன் என்ற ஐடியை தான் சொல்லுகின்றேன், அதை நான் வளர்ப்பதற்கு ஆசைப்படுகின்றேன் என்று கலைமகன் சொன்னதுக்கு ஒரு கரகோஷம் கொடுத்து வாழ்த்து தெரிவிக்க வேண்டாமா? ஒரு குழந்தை ஜீன்ஸ் போடாம இருக்கான், அங்க தலையை பிரிச்சிட்டு வளையாம இருக்கான்னா அது ஒரு பெரிய பெருமை தானே. எனக்கல்ல, மகாலிங்கம் ஐயாவுடைய அன்பும் ஆசியும், வாரியா சுவாமியுடைய ஆசியும், பெரியவர்களுடைய ஆசியும், அப்பா அப்படி ஒரு கோடு போட்டு வளர்த்தாங்க. அந்த கோட்டுக்குள்ளேயே நாங்க இருக்கோம்ல, அதுதான் நீங்க கூப்பிட்டு இருக்கிற அன்பா பாடுன்னு சொன்ன வார்த்தைக்குள் நாங்கள் பார்க்கிறோம். மகாத்மா காந்தியையும் வள்ளல் பெருமானையும் சேர்த்து ஒரே வார்த்தையில சொல்லலாம். எப்படி? என்ன தெரியுமா? எப்படி? உத்தமர் என்ற வார்த்தை. உத்தமர். ஆமாங்க. இப்ப நினைச்சு பாருங்க, அந்த வார்த்தைக்கு ஆளை தேடுங்க பாப்போம். ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்கு. ஆமா, அதுதாங்க உத்தமர். ஒருமையுடன் எனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர் தம் உறவு. உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். தேட முடியுமா? அது இலக்கிய உலகத்துல தேட முடியுமா? உறவு கலவாமை வேண்டும். அதுக்கப்புறம் லயனா வருவார், பெருமை பெறும் நிறந்து புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும், பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும், மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும், உன்னை மறவாதிருக்க வேண்டும், மதி வேண்டும், நின் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும், தர்மமிகு சென்னையில் கந்தகோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்தவேளே, கண்முக துய்யமணி உண்முக செய்யுமணி வன்முக தெய்வமணியன் எழுதினாரே. எழுதின வயசு என்ன தெரியுமா? 9 வயசு. அவர் எழுதின பாட்டை இன்னைக்கு சொல்றோமே, இன்னைக்கு வர்ற சினிமா பாடல்கள் டக்குனு 3 மாசத்துல கொரோனா ஃபீவர் மாதிரி போயிடுது. காரணம் என்ன தெரியுமா? காரணம் வள்ளல் பெருமான் பாட்டு எழுதும்போது ஓம் போட்டு எழுதுவார், பாரதியார் பாட்டு எழுதும்போது ஓம் போட்டு எழுதுவார், சுப்பார்மன் பாட்டு எழுதும்போது ஓம் போட்டு எழுதுவார். இப்ப உள்ளவங்க ஓம் போட்டா எழுதுறாங்க, ரூம் போட்டு எழுதுறானுங்க. இப்ப பாட்டு அப்படிதான் இருக்கு. 3 மாசம் 4 மாசம் நின்னு போயிடுது. அப்ப அப்படி லைக் கிளிக் ஷேர் எல்லாம் பாக்காதீங்க. இப்ப நான் எங்க அப்பா எழுதின 47ல கலைவாணர்கள் எழுதின பாட்டை பாட போறேன். அதுக்கு முன்னாடி கலைமகன் பாட போறான். அந்த உத்தமர் என்ற தரிசனத்தை காந்திஜி சிலைக்கு சென்றேன், பார்த்தேன், அவரை அன்போடு அழைத்தேன். பக்கத்துல தானே இருக்கீங்க சாமி, கொஞ்சம் அப்படி ஏவிஎம் தான் வந்துட்டு போங்களேன்னு அவர் கையை பிடிச்சு கூட்டு வரும்போது கேவிஎஸ் அம்மா பாடின பாட்டு சாதாரண கலைஞர் இல்லை. ரயில்வே பிளாட்பாரத்தில் பாடியவர்கள் தான் கேவி சுந்தரம்பாள். கேபிஎஸ் அவர்களுக்கு வாழ்க்கை அமைந்தது என்ன தெரியும்? ஒருத்தர் வேலு நாயர் எடுத்தார், வளர்த்தார், சினிமா கம்பெனி கூட்டு போனார். அந்த காலத்தில் 1 லட்சம் ரூபாய் வாங்கிய நடிகை என்பதெல்லாம் நம்ம புத்தகத்தை பிரட்டி பார்த்துட்டோம். அதுல ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? காந்திஜியோடு எப்படி லிங்க் ஆயிருக்காங்க தெரியுமா? அந்த அம்மா வாழ்க்கை அருமையாக பாடிக்கொண்டிருந்தார்கள். கிட்டப்பாவை திருமணம் செய்தார்கள். முடிந்தது அவர் வாழ்க்கை. அம்போ என்று தன்னுடைய திறமையை வைத்துக் கொண்டு கவலைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். காந்திஜி வந்தார். கேபிஎஸ் கவலைப்படாது,
உன்னுடைய உச்ச ஸ்தாயில் மிச்ச வாழ்க்கையை நாட்டுக்காக பாடு என்று சொன்னவுடன் பாடிய பாடலை இப்ப நினைக்க வேண்டாமா? நேத்து வந்த பாட்டு இன்னைக்கு வந்த பாட்டெல்லாம் நினைக்கிறத விட அந்த அம்மா பாடின குரல் அது அப்படியே நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறோம். அதை விட ஆசீர்வாதம் என்ன வேணும்? அத்தனை மகான்களின் ஆசையையும் கும்பிட்டு உத்தமர் காந்தியை கண்ணில் கொள்ளுங்கள், உத்தமர் வள்ளல் பெருமானை கண்ணில் கொள்ளுங்கள், அப்படி வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள். தரிசனம் செய்து கொண்டு அந்த பாடலை கேட்கும் போது கண்ணெதிரே வருவார். உத்தமராம் காந்தியை வந்து பேச கவி பாடி பெருமை செய்ய கம்பன் இல்லை, கற்பனைக்கிங்கில்லை. அந்த காளிதாசன் கவி பாடி பெருமை செய்ய கம்பன் இல்லை. உத்தமராம் காந்தி வந்து பேச கவி பாடி பெருமை செய்ய கம்பன் இல்லை, கற்பனைக்கிங்கில்லை. அந்த காளிதாசன் கவி பாடி பெருமை செய்ய கம்பன் இல்லை. செவி நாடும் கீர்த்தனைக்கு செவி நாடும் கீர்த்தனைக்கு தியாகையர் இல்லை. செவி நாடும் கீர்த்தனைக்கு தியாகையர் இல்லை. தேசிய பாரதியின் திறமும் இல்லை. கவி பாடி பெருமை செய்ய கம்பன் இல்லை. புவி சூடும் அறிவனுக்கோர் புதுமை செய்து, புவி சூடும் அறிவனுக்கோர் புதுமை செய்து, புண்ணியமும் கண்ணியமும் புகழும் சேர்ந்த உவமானம் வேறவரும் உரைக்க ஒண்ணா. உவமானம் வேறவரும் உரைக்க ஒண்ணா. உத்தமராம் காந்தியை உவமானம் வேறவரும் உரைக்க ஒண்ணா. உத்தமராம் காந்தியை கவிராஜன் கற்பனைக்கும் எட்டாத தீரம். கவிராஜன் கற்பனைக்கும் எட்டாத தீரம். கடலென்றால் குறைவாகும் கருணை வெள்ளம். கவிராஜன் கற்பனைக்கும் எட்டாத தீரம். கடலென்றால் குறைவாகும் கருணை வெள்ளம். புவிராஜர் தலை வணங்கும் புனித வாழ்க்கை. புவிராஜர் தலை வணங்கும் புனித வாழ்க்கை. பொறுமை என்னும் பெருமைக்கு போற்றும் தெய்வம், நாம் போற்றும் தெய்வம். தவராஜ யோகியர்கள் தேடும் சாந்தி. தவராஜ யோகியர்கள் தேடும் சாந்தி. தளர்வாகும் 78ஆம் ஆண்டில் யுவராஜ வாலிபர்க்கு இல்லா ஊக்கம். யுவராஜ வாலிபர்க்கு இல்லா ஊக்கம். யுவராஜ வாலிபர்க்கு இல்லா ஊக்கம். ஒப்பரிய காந்தியரா உலகம் வாழ்க, உலகம் வாழ்க. உத்தமராம் காந்தியை வந்து பேச கவி பாடி பெருமை செய்ய கம்பன் இல்லை. உத்தமராம் காந்தியை வந்து பேச கவி பாடி பெருமை செய்ய
கம்பன் இல்லை கவி பாடி பெருமை செய்ய கம்பன் இல்லை கவி பாடி பெருமை செய்ய கம்பன் இல்லை உத்தமராம் காந்தியை உவந்து பேச கவி பாடி பெருமை செய்ய கம்பன் இல்லை கற்பனைக்கிங்கில்லை அந்த காளிதாசன் கற்பனைக்கிங்கில்லை இந்த காளிதாசன் கவி பாடி பெருமை செய்ய கம்பன் இல்லை உத்தமராம் காந்தியை உவந்து பேச கவி பாடி பெருமை செய்ய கவி பாடி பெருமை செய்ய கம்பன் இல்லை சபாஷ். வந்தே மாதரம். வந்தே மாதரம். சரியா சொன்னீங்க. இந்த வில்லுப்பாட்டுக்கும் சுதந்திர போராட்டத்துக்கும் காந்திஜிக்கும் நிறைய தொடர்பு உண்டு. அகிம்சைக்கோ என்ன தெரியுங்களா? என்ன 1947 நமக்கு சுதந்திரம் கிடைச்ச வருஷம். கலைவாணர் என்எஸ்கே அப்பா சின்ன குழந்தையா ஒரு பள்ளிக்கூடத்துல பாடுறாங்க. சரி. பாடியவுடன் அந்த பாடல் பிடித்து போய் அப்பாவை கலைவாணர் கூட்டு வந்து சரி சினிமா கம்பெனிக்குள்ள சுப்பு அறிமுகம். அது ஒரு அற்புதமான இணைப்பு. அது எப்படின்னா கலைவாணர் உங்கள்கிட்ட சொல்லலாம் வேற ஏதாவது நிலைமையில இருந்தா கூட சுப்பு ஆறுமுகத்தை பார்க்க மாட்டார் என்று சொல்லும் அளவுக்கு அப்பாவுடைய ஒழுக்கத்துல அவ்வளவு பெரிய பக்தி சுத்தம். அது பெரிய விஷயம் இல்லையா? அப்பா வந்து கலைவாணருக்கு எழுதின பாடல்கள் நிறையங்க. அது ஒரு பெரிய கதை. அது அடுத்த வாட்டி நீங்க மேடை கொடுக்கும்போது நிறைய சொல்றேன். ஆனா குழந்தைகளுக்கு ஒரு பாட்டு எழுதினாங்க. என்னது இந்த பாட்டை ஏன் தெரியுமா நான் இப்ப பாடுறேன்? அதுல ஒரு அர்த்தம் இருக்குங்க. இந்த பாட்டுக்குள்ள எல்லா விஷயமும் அடங்கி இருக்குங்க. என்ன தெரியுங்களா? என்னது? குழந்தைக்காக எழுதிய பாட்டு தான், அன்பாக எழுதிய பாட்டு தான். அந்த பாட்டுக்குள்ள இருக்கிற விஷயம் என்னன்னா என்னது? முத்தான பாட்டை சொல்லும் போது முத்துராமன் ஐயா வந்து விட்டார். என்னன்னா இது 47ல கலைவாணருக்கு பாட வேண்டும் என்று எழுதிய பாட்டு. முதல் வில்லு பாட்டு எம்.எஸ். சும்மா வீட்டில் அரங்கேற்றம். தலைப்பு மகாத்மா காந்தி. அதுதான் சொல்றேன், இல்லடா சம்மதம் இல்லாம சொல்ல மாட்டேன். அதுல அப்பா எழுதின பாட்டு. இது என்னன்னா 3 மதிமவை என்னன்னா கேளுங்க. காந்தி தாத்தா பாரு கண்ணாடி போட்டிருக்காரு. இந்த பாட்டை கேட்ட உடனே குழந்தைகளும் ரசிக்கும், பெரியவங்களும் ரசிப்பாங்க, எல்லாரும் ரசிப்பாங்க. இந்த இடத்துல எல்லாரும் மனசு விட்டு ரசிப்பாங்க. சில இடத்துல தான் ரசிச்சுட்டு அமைதியா உட்கார்ந்திருப்பாங்க. இந்த இடத்துல எப்படி ரசிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா பாட்டை கேளுங்க. காந்தி தாத்தா பாரு கண்ணாடி போட்டிருக்காரு, அவர் கையில் பெரிய தடியே காணோம் தலையில் முடியே. காந்தி தாத்தா பாரு கண்ணாடி போட்டிருக்காரு, அவர் கையில் பெரிய தடியே காணோம் தலையில் முடியே. உயரமான உருவம் ஓட்ட பல்லே பருவம், அவர் வயிறு ஒட்டி இருக்கும் அந்த வாயப்போ சிரிக்கும். பாசமுள்ள மீச அத பார்க்க காச, அவர் பனியன் இல்லா தாத்தா, அவர் பாதி வேட்டி தாத்தா. பொய்யே சொல்ல மாட்டார், புகால் தின்ன மாட்டார், அவர் வையும் போதும் சிரிப்பார், அவர் வாழ்த்து சொல்லி குதிப்பார். காந்தி தாத்தா மனைவி கஸ்தூரி நல்ல துணைவி, பூந்தி இனிப்பு போல நல்ல பொருத்தமான ஜோடி. உண்மையான தாத்தா அவர் ஊருக்கெல்லாம் தாத்தா, இதை எண்ணி எண்ணி பார்த்தா அவர் எனக்கு பிடிச்ச தாத்தா. இந்த பாட்டு குழந்தைகளுக்காக எழுதப்பட்டது. 48ல கலைவாணர் பாடி, அதுக்கப்புறம் அப்பா பாடி, அப்புறம் நான் பாடி, இன்னைக்கு கலைமகன் பாடி, இன்னைக்கு 2K சைல்டுக்கும் சொல்லி கொடுத்திருக்கேன்னா பாட்டு எழுதினவர்களுக்கு வயசாயிடுத்து, ஆனா பாட்டுக்கு வயசாகலையே. காலத்தை வென்று நிற்கும் பாட்டு. காரணம் என்னவென்றால் உள்ளே இருக்கும் கதாநாயகன் காந்தி. இந்த மெட்டு முடிச்சு போய் சினிமாக்காரங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? என்ன பண்ணா? அதை எடுத்து வேற இடத்துல வச்சுட்டாங்க. எப்படி? எடுக்கிற வரைக்கும் ஞானம் இருக்கு, எடுத்த அப்புறம் வைக்கிறதா கொஞ்சம் காமெடியா இருக்கு. எங்க வைக்கணும் தெரியும்? எங்க வச்சாங்க தெரியுமா? இது காந்தி தாத்தா பாரு கண்ணாடி போட்டிருக்காருன்ற மெட்டு வேண்டாம் அப்படின்னு உடனே அது எங்க தூக்கி வச்சாங்கன்னா, நான் முன்னால போனா நான் பின்னால வரணுக்கு தூக்கி வச்சுட்டாங்க. அவங்களுக்கு தெரியல எடுக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு புனிதம் தெரியுது, எங்க வைக்கணும்னு தெரியறதுக்கு புனிதம் தெரியல. அது பத்தி எல்லாமே நம்முடைய அன்பு சகோதரர்கள் தான். இதுல என்ன அந்த ஒழுக்கம்ன்ற வார்த்தைக்குள்ள நான் எது தெரியுமாங்க ரசிச்சேன்? குற்றத்தை கன்ஃபஸ் பண்ணுவார் மகாத்மா காந்தி. ஒரே
ஒரு விஷயம் தான் நான் சொல்ல போறேன். ஆமா. நீங்க அப்படியா அப்படின்னு கேட்டா யாருமே எல்லாருமே அவரை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஆமா. ஏன்னா ஏன்? சின்ன வயசுல ஒருத்தனை கிள்ளி விட்டா என்ன கேக்குறான்? என்ன கேக்குறான்? நான் கிள்ளலங்கறான். ஆமா. ஸ்கூலுக்கு வந்தவன தட் இஸ் நாட் மை மிஸ்டேக்ங்கறான். காலேஜுக்கு போனா ஐயோ ஐயோனோ பண்ணது என்ன கேக்குறீங்கங்கறான். ஆமா. அப்புறம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆமா. கல்யாணமே பண்ணாம இருக்காங்க அம்மா அப்பான்றான். ஆமா. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண பிறகு கெட்டு போனா. ஆமா. வைஃப் சரியில்லைங்கறான். அவ சரியில்லைன்னு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு கடைசியில எல்லா பழக்கங்களுக்கும் ஆளாகி இறந்தும் போகின்றான். டாக்டர்கிட்ட கொண்டு போய் கேக்குறாங்க. டாக்டர் கொண்டு அவர் அழகா குற்றத்தை ஷிஃப்ட் பண்ணார். என்ன 1 இயர் முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா காப்பாத்தி இருப்பேன்னார். ஆமா. அவர் குற்றத்தை ஷிஃப்ட் பண்ணிட்டார். எதுக்கு சொல்றேன்னா எதுக்கு? இங்கதான் நம்மளுக்கு வள்ளலார், இங்கதான் நமக்கு காந்தி. ஒரு இடத்தில் தகாத இடத்தில் சென்றவர் பிறகு தன்னை உணர்ந்து இறைவன் என்னை காப்பாற்றினான் என்றும் சொல்லும் அந்த ஒத்துக்கொள்ளும் திறமைதான் நமக்கு இன்னைக்கு காந்தியை கொடுத்திருக்கு. அதுதான் உத்தமர்ன்றதுங்க. ஒரு நாள் அப்படி மாமிசம் சாப்பிட்டதாகவும் தன் வயிற்றுக்குள்ள ஆடு கத்தியதாக உணர்ந்ததாகவும் வரலாறு இருக்கு. அதெல்லாம் கதை. சத்திய சோதனைக்குள்ள நம்ம படிச்சுக்கலாம். வில்லுப்பாட்டுல சொல்ற விதம் என்னன்னா குற்றத்தை ஒத்துக்கொள்ளும் விதம். இதத்தான் வள்ளல் பெருமான் ஒரு பாட்டுல அழகா சொன்னார். சுதி வேண்டாம். குற்றம் புரிதல் எனக்கு இயல்பே. அடுத்த வார்த்தை குணமாக கொள்ளுதல் உனக்கு இயல்பே. அதுதான் வேணும் சாமி. அப்ப என்னங்க குற்றம் அப்படின்னு நம்ம கிடைக்கலாம் இல்லையா? எது அகிம்சையான வாழ்க்கை அப்படின்னா அதுக்கு ஒரு பாட்டு கொடுத்திருக்காரு வள்ளல் பெருமான். ஐயா வள்ளல் பெருமானி ராமலிங்கர் பெருமானியும் மகாத்மா காந்தி சேர்த்ததால சொல்றேன். மனுமுறை கண்ட வாசகம். நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ. ஒரு பாவமும் செய்யாதவரு என்ன பாவம் செய்தேனோன்னு எழுதுறாரு பாத்தீங்களா? அங்கதாங்க அதை ஒத்துக்கொள்ளும் திறமை என்பது. ஆக எந்த பாவம் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு வள்ளலாரை பார்த்து பாட்டை படிக்கணும். பாவம் செய்யாம வாழ்ந்ததை பார்க்கறதுக்கு வள்ளலாரையும் காந்திஜியும் சேர்த்து படிச்சு நம்ம குற்றமில்லாத ஒழுக்கத்தோடு வாழணுங்க. அப்புறம் நான் அடுத்து எடுத்துக்கிட்டது எனக்கு பிடிச்ச கொள்கை எல்லாருக்கும் சொல்றது மாதிரி உண்மைங்க. இந்த உண்மை எங்க இருந்து படிச்சாரு? ஹரிச்சந்திர கூத்துல இருந்து படிச்சாரு. இன்னைக்கு நம்ம காந்தி விழாவுல நல்ல நல்ல கலைகளை தேர்ந்தெடுத்து அன்பு செயலாளர் அவர்கள் சொல்லும்போது என்கிட்ட சொன்னாரு, இந்த மாதிரி சிற்பி ஐயா கேட்ட உடனே உங்களை கேட்டதுக்கு என்னன்னா ஒரு டிஃபரெண்டான ஆர்ட், அருமையான கருத்து சொல்லும் கலை, இந்த வில்லுப்பாட்டை வைக்கணும்னு சொன்னார் இல்லைங்களா? ஐயா ஆசி மொழிஞ்சாங்க இல்லையா? பாலசீனிவாசன் அன்போடு கூப்பிட்டார் இல்லையா? எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா வில்லுப்பாட்டு கருத்து சொல்லும் கலை. அது அழகா சொல்லணும். இதுக்கு முக்கியமா தேவை என்ன தெரியுமா? நானும் வில்ல வச்சிருக்கேன் நானும் பாடுறேன் பாடிட்டு இருக்க கூடாதுங்க. எங்கே வில்பவரும் சொல்பவரும் இருக்கின்றதோ அங்கே நம்மை வெல்பவர் ஆக்குவாள் பராசக்தி. அந்த தெய்வ பக்தி இருக்கணும். தேசபேர் மேடையில வந்து உட்கார்ந்துட்டு அது கச்சேரியா கிடையாது. அன்பு இருக்கணும், பாசம் இருக்கணும், அனைவற்றும் அணுகு திறமை இருக்கணும். இத இப்படி ஒரு கலையை காந்திஜி பார்த்தார். என்ன தெரியுங்களா? இத நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அருமையான ஹரிச்சந்திரன் கூத்த பாக்குறாரு. ஹரிச்சந்திரன் கூத்து நல்லா நடந்துட்டு ஒரு பாட்டாவது பாடணும்ல. ஏன்னா இப்ப வந்து வருத்தப்படும் செய்திகள் நிறைய இருக்கு. நீங்க மட்டும் தான் கவலைப்படுறீங்களா கேட்க? ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயே 1000 கவலை இருக்கு. அவங்க பேரனை பத்தி பேத்தியை பத்தி கவலை இருக்கு, பிள்ளைங்களை பத்தி இருக்கு. இல்லாம இருக்குதான் நம்ம வந்து இப்படி நிம்மதியா உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா எப்படி உருவாக்கணும்னா ஐயா செஞ்சிருக்காங்க இல்லையா? நல்ல நல்ல கலைகள், இந்த 5 நாளும் அருமையான கலைகள். இந்த கலைகளை குழந்தைகளுக்கு கொடுக்கும் போது கண்டிப்பாக ஒரு கலையை பார்த்து ஒரு மகாத்மா உருவாகிறார். அப்படிங்கிறதுக்கு தாங்க நான் இந்த பாட்டை சொல்ல போறேன். ஹரிச்சந்திர கூத்து பார்த்த காந்திஜி விளைவு ஹரிச்சந்திரன் போல் உண்மை வாழ்வு காந்திஜி. ஹரிச்சந்திரன் கூத்து பார்த்த காந்திஜி விளைவு ஹரிச்சந்திரன் உண்மை வாழ்வு காந்திஜி. அழகா பாக்குறாரு. அதுல என்ன வார்த்தைனா சொந்த பிள்ளை. நல்ல வார்த்தையை கவனிங்க. அடியேன் அப்பாவோட ஆசீர்வாதத்தோட எழுதிய பாடல். சொந்த பிள்ளையானாலும் வந்த பிள்ளையானாலும் எந்த பிள்ளையானாலும் பணம் கொடு. ஹரிச்சந்திரன் கேட்டது அதானே? சுடுகாடு சட்டமதை மதித்து நீயும் பணம் கொடு. நானு அரசரு சொல்வதைத்தான் ஹரிச்சந்திரனு கேட்டிடுவேன். இந்த ஹரிச்சந்திரனுக்கு பொண்டாட்டியா நடந்துக்கோ. கணவனுக்கு அவமான வராம நீ பாத்துக்கோ. ஹரிச்சந்திர கூத்து பார்த்த காந்திஜி விளைவு ஹரிச்சந்திர உண்மை வாழ்வு காந்திஜி. அடுத்தது
அடுத்தது நாடகத்தை பார்த்த பிறகு கேக்குறாரு, ஆஹா. நீங்க ஹரிச்சந்திரன் நாடகத்தை பார்த்தா என்னங்கயா கேப்பீங்க? அந்த ஹரிச்சந்திரன் வேஷம் போட்டா நம்மளுக்கு நல்லா இருக்கும் போல இருக்கு. வேற வேஷம் வேண்டாங்கய்யா, விஷயத்தோட கடைபிடிப்போம் அவரை. ஆமா. நாடகத்தை பார்த்த பின்பு ஆஹா. நாம் எல்லாம் என்ன நினைப்போம்? ஓஹோ. நாடகம் நடிச்சா காசு என்ன வந்துடுமா? ஓஹோ. இன்று ஊடகத்தில் போட்டு காசு குவியுமா? இதான் நினைப்போம் நம்ம. ஆமா. இத ஊடகத்தில் போட்டு காசு குவியுமா? ஓஹோ. இது நம்ம கதை சுய நலந்தான் புரியுமா? ஆமா. உடனே அப்படிதான் நினைப்போம். ஆஹா. இதுக்கு மியூசிக் போட்டா எப்படி? எப்படி? இதுல நம்ம புள்ளைய நடிக்க வச்சா எப்படி? எப்படி? இல்ல பேரனை கொண்டு வந்தா எப்படி? ஆஹா. இதுல நாம போய் பட்டம் வாங்கினா எப்படி? எப்படி? இதுதான் எல்லாரும், நாங்களும் இப்படிதான், நீங்களும் இப்படிதான், எல்லாரும் இப்படிதான் நினைப்போம். ஆனா காந்தி என்ன செஞ்சார்? என்ன செய்தார்? நாட்டுக்காக தன்னையே தான் ஆஹா. கொடுக்க போகும் காந்திஜியே ஓஹோ. ஹரிச்சந்திரன் போல் உண்மையாக வாழ்வேனா ஓஹோ. நினைச்சு ஆ. அப்படியே நாடகம் கடைபிடிப்பேனா? ஹரிச்சந்திர கூத்து பார்த்த காந்திஜி, விளைவு ஹரிச்சந்திர உண்மை வாழ்வு காந்திஜி. ஆமா. இது ஏன் சொன்னா, பார்த்த உடனே அம்மாட்ட வந்து கேட்டாரா, ஆமா. எப்படி சுவாமி விவேகானந்தர் ஆஞ்சநேயர் எங்க இருக்காருன்னு கேட்டாரோ, ஆமா. ஒரே டைலாக் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆஹா. அம்மா, தெருக்கூத்து பார்த்தேன், ஹரிச்சந்திர நாடகம் பிடிச்சது, கலைகள் நன்றாக இருக்க வேண்டும், அதுக்காக இதை சொல்றேன். பார்த்தேன், பிடிச்சது. என்னடா பிடிச்சது? நான் ஹரிச்சந்திரன் போல் ஆவேனா. உடனே அம்மா என்ன தெரியுமா சொன்னா? என்ன சொன்னாள்? அதாங்க கிரேட். அதான் முனிக்கும். என்று நீ ஹரிச்சந்திரன் ஆக வேண்டும் என்று நினைத்தாயோ, ஆஹா, அன்றே ஹரிச்சந்திரன் ஆகிவிட்டாயடா. பலே பலே பலே. என்ன அழகான வார்த்தை. ஆஹா. இதுக்கு காந்தி மட்டும் கை தட்டுறார். என்று ஹரிச்சந்திரன் ஆக வேண்டும் என்று நினைத்தாயோ, அன்றே ஹரிச்சந்திரன் ஆகிவிட்டாயடா. அதுவல்லவா வாழ்த்து. அந்த வாழ்த்துக்காகத்தான் இன்னைக்கு கோர்ட்டுக்கு போனீங்கன்னா ஜட்ஜ் ஐயா தலைமையில காந்திஜி படம் போட்டிருக்கு. ஆமா. ஏன் தெரியுமா? ஹரிச்சந்திரன் பிரிண்ட் கிடைக்கலங்க, அதனால காந்திஜி படம் போட்டிருக்கு. ஆனா ஒண்ணு சொல்றேன், அந்த ஒரு இடத்துக்கு மட்டும் ஏன் படத்தை போடுன்னு இந்த நாட்டுல எந்த தலைவரும் வருவதில்லை. கேட்கல. ஏன் தெரியுமா? அந்த இடத்துக்கு மகாத்மாவை தவிர வேறு யாரும் சரியில்லை என்று எல்லாருக்குமே தெரியும். அதுதான் வேணும். அந்த விஷயம் எதிலிருந்து வந்தது? தெருக்கூத்து நாடகமாத்துல வந்தது. ஹரிச்சந்திரன். அதனால நிறுவனங்கள் என்ன செய்யணும்? நல்ல கதையா நல்ல கலைஞர்களா பார்த்து கூட்டம் வருதான்னு போட்டுறதை விட நாட்டம் இருக்குதான்னு பார்த்து போடுங்க. ஒரு அன்பான கலைகளை போடுங்க. நம்முடைய ராமலிங்கர் பணிமன்றம் செய்வது போல விஷயமான கலைகளை போடுங்கள். அதுதான் வேணுங்கிறது. இது எனக்கு ரொம்ப மகாத்மா காந்தி வாழ்க்கையில பிடிச்ச இரண்டாவது விஷயம். மூணாவது எனக்கு எளிமைங்க. ரொம்ப அன்போடு இருப்பாருங்க. எளிமைக்கு ஒரே சிம்பிளிசிட்டி என்ன தெரியுமா? என்னது? நல்ல காசு கொடுத்தாதான் சில பேர் சிரிப்பாங்க. ஆமா. நம்ம காந்திஜி சிரிப்பே ஒரு அழகுங்க. அழகு. சிரிப்புங்கிறது சாதாரண விஷயம். ஆமாங்க. நீங்க கூட எனக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். திருமகன் சார்ட்ட ரொம்ப எங்க அப்பாவுக்கு பிடிச்சது சிரிப்பு தாங்க. அந்த சிரிப்பில ஒரு பொறுப்பு தெரிந்தது. ஆமா. வில்லுப்பாட்டை பாதுகாப்பேன் என்ற பொறுப்பு தெரிஞ்சது. யார் வேணா என்ன வேணா பின்னாடி பேசிக்கிட்டுங்க, எதுவும் முன்னாடி வராது. எது வாழ்க்கை? கணவன் மனைவியை நேசிக்கணும், மனைவி கணவனை நேசிக்கணும். இதை தவிர யார் என்ன பேசினாலும் எங்களுக்கும் கவலை இல்லை, நம்மளுக்கும் கவலை இல்லை. காரணம் என்ன தெரியுமா? உண்மை இல்லைன்னா மேடையில உட்கார முடியாது. அன்பு இல்லைன்னா மேடையில உட்கார முடியாது. எளிமை இல்லைன்னா உட்கார முடியாது. கலைஞனுக்கு வாழ்க்கை என்ன ரொம்ப கௌரவம் நினைச்சீங்களா? ஒரு இடத்துல பெருமையா இருக்கும், ஒரு இடத்துல கேவலமா தான் இருக்கும். அதெல்லாம் நாங்க கவலைப்பட மாட்டோம். ஏன்? இன்னைக்கு விஜயதசமி, சரஸ்வதியை வணங்கிட்டு நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். அதனால சிரிப்பு சொல்லுங்க ஐயா. அதாவதுங்க சிரிப்புன்னு நாட்டுல ஒவ்வொருத்தர் ஒன்னொன்னுக்கு சிரிக்கிறாங்க. ஆமாங்க. அதில் ஒருவன் இன்பத்தில் சிரித்தால் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா. கேளுங்க ஐயா, கேளுங்க. ஒருவன் இன்பத்தில் சிரித்தால் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரித்தால் ஞானி, கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், கண்டதும் சிரிப்பவன் காரியவாதி, தெரிந்து சிரிப்பவன் நடிகன், தெரியாது சிரிப்பவன் ஏமாளி, நிலை மறந்து சிரிப்பவன் நிதானமற்றவன், நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானம் உள்ளவன், ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன், ஓடவிட்டு சிரிப்பவன் வஞ்சகன், உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி, உழைப்பில் சிரிப்பவன் உயர்ந்த மனிதன், போட்டோவுக்கு சிரிப்பவன் பொது தேர்தல் வேட்பாளன், பொருளை கண்டு சிரிப்பவன் புது பணக்காரன், மரணத்தில் சிரிப்பவன் மகாஞானி, மாசில்லாத சிரிப்பு மகாத்மா காந்தி சிரிப்பையா. பலே பலே. அதை தொடர்ந்து செய்யும் மாணிக்கம் ஐயா சிரிப்பையா. பலே பலே.
நல்லது செஞ்சாதாங்கய்யா. அந்த சிரிக்கும் போது ஒரு பெரிய விஷயம் எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. சில பேர் என்ன கேட்பாங்க, 75ல 7 வயசு குழந்தையா இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருந்தீங்க, இப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே. சிரிக்கிற அளவுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும்னு நினைக்காதீங்க. உள்ளுக்குள்ள கவலைகள் நிறைய தான் இருக்கும். ஆனா அந்த கவலையெல்லாம் தூக்கி போட்டு அப்பா காமாட்சிட்ட கேட்ட மாதிரி கவலை என்று எழுதி வைக்கிற வானாவை எழுதி விடு கலையை வளரு என்று சொன்னார்களே, அப்படி கலையை விளக்கும் போது உண்மையான சிரிப்பு வருது. ஏன் தெரியுங்களா? சிரித்தவன் ஒரு அறைக்குள் தீபத்தை ஏற்றி கொண்டு வருகிறான் என்று அர்த்தம். என்னதான் நீங்க செய்யுங்க, சில பல பெரிய பெரிய மேடைகள்ல போய் பார்ப்போம், சிரிக்காம உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அவங்க காமெடி சொன்னாதான் நம்ம சிரிக்கணுமா, மத்தவங்க சொன்னா சிரிக்க கூடாதான். இதெல்லாம் நிறைய இருக்குங்க. சமீபத்தில் ஒரு பல்கலைக்கழகம் போயிட்டு வந்தோமே. சொல்லுங்க. வரிசைய முதல் ரோல யாருமே யாருமே சிரிக்கலீங்க. அது ஒரு விஞ்ஞான பல்கலைக்கழகம். அது விஞ்ஞானத்துக்கு ஒத்து வரலையான்னு எனக்கு தெரியல. யாருமே சிரிக்கல. ஆனா எல்லாம் புரியுது. ஆனா யாருமே சிரிக்கல. கேட்ட உடனே சொன்னாங்க, இப்பதான் பிஎஸ்சி வாங்கியிருக்காங்க. நாங்க பிஎஸ்சி வாங்கினா சிரிக்க கூடாது ஐயா, எந்த பிஎஸ்சில சிரிக்காதன்னு சொல்லுது. அதனால நான் ஒண்ணு வச்சிருக்கேன், சிரிப்பு பத்தியே பிஎஸ்சி பண்ணணும்னு. அது ஒரு பெரிய விஷயம் கேளுங்க. காந்திஜி ஒரு குழந்தைய தூக்குனாராம். தூக்குன உடனே அதுகிட்ட கேட்டாராம், நான் எப்படி இருக்கேன் சொல்லுன்னு. அசிங்கமா இருக்கேன்னு தான் குழந்தை சொல்லுச்சு. என்ன உண்மை இல்ல ஐயா, உங்களை முதல்ல முடியுமான்னு பேசல. நம்ம பேசுற பொய் வரல. அசிங்கமா இருக்கு தாத்தா, நீதான் கண்ணா உண்மையை சொன்னாய். என்ன அழகு! குழந்தை மனசுல இருக்கிற உண்மை யாருக்குங்க வரும்? 5 வயசோட குழந்தைகளை தரிசனம் செய்து முடித்து விடுவோம். 6ல கொஞ்சம் ஆகுது, 8 ஆகுது, 9 ஆகுது, 12 ஆகுது, 14 ஆகுது, 18 ஆகுது. ஓட்டு போட வந்ததுக்கு அப்புறம் என்னென்னவோ செய்யுதுங்க, ஒன்னும் செய்ய முடியல. ஆக அந்த எளிமை இருக்கு இல்லையா, அதுல இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுங்களா? 4 முழ வேட்டி தாங்க கட்டுவாரு, அன்பாக இருப்பாருங்க, எளிமையான அடையாளங்க. அந்த வாழ்க்கை நீங்க ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு நான் அடுத்ததுக்கு போறேன். சரி. ஒரு குர்தா தைக்கிற அம்மாவோட மகனை பார்த்தாராம். சரி. ஒரு குட்டி சம்பவம் தான். சரி. அந்த பையன் வந்து சொன்னா, தாத்தா நீங்க ஏன் வெறும் சட்டை கூட இல்லாம இப்படி இருக்கீங்க? எங்க அம்மா குர்தா தைக்கிற அம்மா தான், வாங்க உங்களை கூட்டு போறேன், நிறைய சட்டை தைக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னாரா, அழகா சொல்லியிருக்காரு பாருங்க, எனக்கு அது வேண்டாமப்பா, அதெல்லாம் வாங்கும் அளவுக்கு எனக்கு பணம் இல்லை மகனே, நான் ஏழைன்னு சொன்ன உடனே, இல்ல எங்க அம்மா தச்சு கொடுப்பாங்க, உங்களுக்கு மட்டும் தானே தச்சு கொடுப்பாங்க. அப்படியா? உங்க அம்மா எனக்கு தச்சு கொடுப்பாங்களா? எத்தனை குர்தா தைப்பாங்க? உங்களுக்கு என்ன தாத்தா வேணும்? 1 2 3 அவ்வளவுதானே. அது தச்சு கொடுக்க மாட்டாங்களா எங்க அம்மா? அழகா தச்சு, அவனுக்கு காந்திஜிக்கு தச்சு கொடுக்கணும் ஆசை அந்த குடும்பத்துக்கு. அப்ப உடனே சொன்னாரா, மகனே நான் தனியா இல்லப்பா, நான் நிறைய பேரோட இருக்கேன். நான் மட்டும் இப்படி கிளாமரா குர்தா அணிஞ்சா எனக்கு எல்லாரும் என்ன நினைப்பாங்க? என் மனசு ஒப்பலே, நான் ரொம்ப எளிமையாவே இருக்கேன். இல்ல தாத்தா, எவ்வளவு வேண்டுமானாலும் எங்க அம்மா தச்சு கொடுப்பாங்கன்னு சொன்ன உடனே, எவ்வளவு பேரானாலும் தச்சு கொடுப்பாங்களா? நான் பெரிய குடும்பத்தோட இருக்கேன்ப்பா. என் குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? 40 கோடி சகோதர சகோதரிகள் இருக்காங்க. என் குடும்பம் பாரத குடும்பம். அத்தனை பேரும் என்னைக்கு போடுறாங்களோ அன்னைக்கு நான் போடுறேன். உங்க அம்மாவால தச்சு கொடுக்க முடியுமா? சிறுவன் அப்படியே அசந்து விட்டார். எளிமை என்ற கொள்கையை அப்படித்தான் படித்துக் கொள்ள வேண்டும். பாரதியினுடைய சந்திப்புல அந்த எளிமையை அழகாக செய்வார் அவர். நிறைய விஷயங்கள் சொல்லலாம். தேசபக்தியில ஒரே ஒரு வார்த்தை சொல்றேங்க, இந்த ராட்டை நூற்றார் அல்லவா, இதுக்கு என் தந்தையார் ஒரு பாட்டு எழுதினாங்க. ராட்டை உங்களுடைய கல்லூரியில நாங்க நிறைய பண்ணிருக்கோம் இந்த பாடலை. இதை நீங்க கேட்கணுமே, நாங்க இப்ப பாடுறோம், எல்லாரும் கேட்கணுமே பாடுறோம். இந்த ராட்டை நூற்கும் போது தேசபக்தி அல்லவா அது. எவ்வளவு ராட்டை நூற்கும் போது பாட்டை நினைச்சுக்கோங்கன்னு நாட்டையும் நினைக்க வச்சவங்க சுப்பு ஆறுமுகம். அதை சொல்லணும் இல்லையா உங்கள்கிட்ட? அருமையான பாடல். 2 ஸ்டான்ஸா தான் நான் பாட போறேன், ஏன்னா 5:15 நான் முடிக்கணும். அதனால 2 ஸ்டான்ஸா தான். பல வருஷங்களுக்கு முன்னால் எழுதிய பாட்டு, தலைமுறையாக பாடப்படும் பாட்டு, பக்தியான பாட்டு, ராட்டைக்கான பாட்டு. ஏன்னா காதியை சார்ந்தவர்கள் நிறைய பேர் இன்னைக்கு வந்திருக்கீங்க. காதிக்குள்ள காந்தி இருக்கார், காந்திக்குள்ள காதி இருக்கு. ஒரு இந்து எடுத்துட்டீங்கன்னா காதி இருக்கு இல்லவா? அந்த காதியை வளர்ப்போம், காந்தியை நேசிப்போம் என்று சொல்லக்கூடிய ஆடு ராட்டை என்று சொல்லக்கூடிய பாடல் பிஃபோர் 1947. ஒன்னு சொல்லட்டுங்களா? இந்த வில்லு பாட்டு 1947க்கு முன்னால பாடப்பட்டிருக்கு.
இது வரலாற்றுல எழுதியிருக்கு. ஸ்டாலின் குணசேகரன் ஐயா புத்தகமாக போட்டிருக்கிறார். ஜஸ்டிஸ் மகராஜன் புத்தகமாக போட்டிருக்கிறார். சரி, என்ன தெரியுங்களா? தேசபக்தியை ஊட்டிவிட்ட கலை. நீங்கள் காந்திக்கும் ராமலிங்கருக்கும் கூப்பிட்டீர்கள் என்ற சாதாரண விஷயம் அல்ல. அப்ப ஒரு பாட்டி பாடியிருக்கா, என்ன தெரியுங்களா? 1921-22 அந்த பாரதியார் பிறந்து வாழ்ந்து மறைந்த தினங்கள், அந்த தினத்துல எப்படி பாடியிருக்கா பாருங்க. இதுக்கு சுதியே வேண்டாம், ஏன்னா அவ சுதி வச்சுக்கல, மதியோடு பாடுனா எப்படின்னு பாடுங்க. நல்ல போல்டான பாட்டு. ஊரா தோட்டத்துல ஒருத்தம் போட்டா வெள்ளிரிக்கா, காசுக்கு 2 விற்க சொல்லி காகிதம் போட்டா நான் வெள்ளைக்காரன், வெள்ளைக்காரன் மழ வெள்ளி பணம் வேடிக்கை செய்யுது சின்ன பணம், வெள்ளி பணத்துக்கு ஆசைப்பட்டு வீரங்கோலஞ்சா வீராயி தந்தானே 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 தந்தானே. இந்த பாட்டி பாண்டா ஏயா அவன் வச்சு நான் முறுக்க வித்துட்டு அவனுக்கு ஏன் காசு கொடுக்கணும்னு கேட்டா பாருங்க ஒரு பாட்டி. பிஃபோர் 1947 1947 அன்னைக்கு அப்பா பாடினாங்க, கலைவாணர் பாடினார். சுதந்திர தினம் கிடைச்சி 25 ஆண்டுகள் நடக்கும்போது வில்லுப்பாட்டுல நாங்க பாடினோம், 50ல பாடினோம், 75ல பாடினோம், 100லயும் பாட போறோம். ஆக காலத்தை வென்ற ஒரே கலை எங்கள் வில்லிசை கலை. அப்பாக்கு தாங்க பெரிய பெருமையை சொல்லணும். ஏன்னா அப்பா முழு காந்தியம், வாழ்க்கையே காந்தியம். யாராவது ஏதாவது தப்பா திட்டினா கூட அப்படிங்களா ஐயா அப்படின்னு போயிடுவாங்க, பதிலே பேசாதவங்க. அந்த காந்தியத்தால் தான் இன்றைக்கு இந்த மேடை எங்களுக்கு கிடைத்தது. அந்த ஆடுராட்டை என்று சொல்லக்கூடிய பாட்டை, அது ஏன்னா ஒரு முடிச்சு வந்தா கூட பொறுமையை இழந்து கத்த தோணும். ஆனால் அந்த பொறுமையை கற்றுக் கொடுக்கும் ராட்டையை 2K சமுதாயத்துக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த 2Kல உள்ளவனையே பாட சொல். ஆடுராட்டே ஆடுராட்டே சுழன்று 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 ஆடுராட்டே 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 சுழன்று 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 ஆடுராட்டே சாதிகள் இல்லை என்று ஆடுராட்டே சத்தியம் வெல்லும் என்று ஆடுராட்டே நீதியே தெய்வம் என்று ஆடுராட்டே நினைவு பலிக்கும் என்று ஆடுராட்டே நூலெழுதும் மேதையினும் ஆடுராட்டே நூல் நூற்போர் மேலோர் என்று ஆடுராட்டே போடும் முடிச்சுகளில் ஆடுராட்டே நீ பொறுமையை கற்று தந்தாய் ஆடுராட்டே ஆடுராட்டே சுழன்றாடுராட்டே ஆடுராட்டே சுழன்றாடுராட்டே தேச விடுதலைக்கு ஆடுராட்டே தெய்வம் போல் வந்தனையே ஆடுராட்டே பாசத்தின் சின்னம் நீயே ஆடுராட்டே பலருக்கும் வேலை தந்தாய் ஆடுராட்டே உலகம் சுழல்கிறது ஆடுராட்டே உவமை போல் நீ சுழல்வாய் ஆடுராட்டே கவலை கொள் இந்தியர்க்கு ஆடுராட்டே கற்பக தருணியே ஆடுராட்டே விடுதலை கண்டோம் என்று ஆடுராட்டே அந்நியர்கள் போனார் என்று ஆடுராட்டே கடமை உணர்ந்தோம் என்று ஆடுராட்டே காந்திஜி துணை உண்டென்று ஆடுராட்டே காந்திஜி துணை உண்டென்று ஆடுராட்டே ஆடுராட்டே சுழன்றாடுராட்டே ஆடுராட்டே சுழன்றாடுராட்டே ஆடுராட்டே சுழன்றாடுராட்டே ஆடுராட்டே சுழன்றாடுராட்டே ஆடுராட்டே சுழன்றாடுராட்டே ஆடுராட்டே சுழன்றாடுராட்டே சுழன்றாடுராட்டே சுழன்றாடுராட்டே. ஆஹா, இந்த
பாடலை நான் அப்படியே கொடுக்கிறேன், குழந்தைகளை பாட வையுங்கள். 15 நிமிடத்தில் அடியனுடைய நிகழ்ச்சி நிறைவு பெறும். ஏன் சொல்றேன்னு தெரிஞ்சுக்கணும்ல, ப்ளே பண்ணிட்டே இருப்பாங்களோ நினைச்சிட கூடாதுல்ல, அதுக்காக அனௌன்ஸ்மெண்ட். ஏன்னா காந்திஜி கிட்ட ரொம்ப பெரிய விஷயம் என்ன தெரியுங்களாங்க? என்னது? துறவு ஒண்ணு, நகைச்சுவை உணர்வு ஒண்ணு. துறவு நகைச்சுவை. ஆமாங்க, துறவு நகைச்சுவை உணர்வு ஒண்ணு சொல்றேன். அவரை சுத்தி நிருபர்கள் எல்லாம் போனாங்களா? நிருபர்கள். ஆமா. ஓ, அந்த கஷ்டம் அப்படியே இருந்தது. அந்த கஷ்டம் அப்படியே இருந்தது. சில பேர் இஷ்டமா கேள்வி கேட்பாங்க, சில பேர் கஷ்டமா கேள்வி கேட்பாங்க. அந்த கஷ்டமான கேள்வியில ஒருத்தர் கேட்டார், காந்திஜி கிட்ட போய் ஒருத்தர் இப்படி கேட்டிருக்காரு, காந்திஜி காந்திஜி நீங்கள் மறைந்து விட்டார் சொர்க்கம் செல்வீர்களா நரகம் செல்வீர்களா? ஓ. உடனே காந்திஜி பொட்டுன்னு போட்டார், சிரிக்கவும் வச்சார். என்ன கேட்டீர்கள்? நீங்கள் மறைந்த பிறகு சொர்க்கம் செல்வீர்களா நரகம் செல்வீர்களா? இன்னைக்கு யாருக்கிட்டே அந்த தலைவங்கிட்டே கேட்க முடியுமா? என்ன கேட்டாரு காந்திஜி? நீங்கள் சொர்க்கம் செல்வீர்களா நரகம் செல்வீர்களா மறைந்த பிறகு? உடனே காந்திஜி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்ன சொன்னார்? Why do you worry about it? நீங்களும் நிருபர் தானே, நான் எங்கு சென்றாலும் உடனே வருவீர்களே. நாரா கூடவே வந்துருவீங்க. ஒரு கூடவே வருவீங்களேன்னு சொன்ன அளவுக்கு அதுக்கப்புறம் இருந்தாலும் அந்த கேள்வி கேட்பானா? நீங்க துறவு பத்தி ஏதோ சொன்னீங்களா, சொல்லுங்களேயா. அதாவது முக்கியமான விஷயம் வேணுங்க. அதாவது எல்லா பெரியவர்களுமா சேர்ந்து முதல் நாள் சபர்மதி ஆசிரமத்தை ஆரம்பிக்கிறாங்க. சரி. அதுல என்னன்னா, இந்த நாட்டு விடுதலைக்காக கொஞ்சம் துறவு மனப்பான்மை வேணும்ன்றதுல காந்திஜி ரொம்ப குறிப்பா இருப்பார். முதல் நாள் விருந்து வைக்கும் போது என்ன பண்ணாரு தெரியுங்களா? சபர்மதி ஆசிரமம் ஆரம்பிக்கிறாங்க. முதல் நாள் விருந்து காந்தியே பரிமாறுறார். காந்தி பரிமாறும் போது அந்த இலையில முதல்ல ஐட்டம் என்ன தெரியுங்களா? என்னங்க? இப்பெல்லாம் வந்து ஸ்வீட் வைப்பாங்க, பாயசம் வைப்பாங்க. ஆனா ஒரு துறவு மனப்பான்மை வேணும்ன்றதுக்காக அந்த இலையில முதல்ல வைக்கிற விஷயம் என்ன தெரியுங்களா? என்ன? பாவக்காய் பொரியல். பாவக்காய் பொரியல் அததான் முதல்ல வைக்கிறாங்க. ஏன்னா ஒரு துறவு மனப்பான்மை வேணும்னு எடுத்த உடனே பாவக்காய் பொரியல். அந்த கூட்டத்துல வினோபாஜி வந்திருக்கார், வினோபாபாவே வந்திருக்கார். அவர் உட்கார்றார். அவருக்கு பாவக்காய் நெல்லு பிடிக்காது. சரி. ஆனா முதல்ல ஐட்டமே பாவக்காய் பொரியல் வருது. சரிங்க. சரி, என்ன பண்றது? எடுத்த உடனே மருந்து மாதிரி ஒண்ணு வந்துருச்சு. சரி, எப்படியாவது இதை மருந்து மாதிரி கண்ணை மூடி சாப்பிடுவோம் சொல்லி என்ன பண்ணாரு? இது வச்ச உடனே மத்த ஐட்டம் நல்லா ரசிக்கணும்ன்றதுக்காக முதல்ல கண்ணை மூடி கசப்பா இருந்தாலும் கஷ்டப்பட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டார். காந்திஜி ஒரு சுத்திட்டு திரும்பி வரும்போது பார்த்தா வினோபாஜி இலையில பாவக்காய் பொரியல் காணோம். உடனே காந்திஜி என்ன நினைக்கிறாரு? இவருக்கு பாவக்காய் பொரியல் பிடிக்கும் போல இருக்குன்னு சொல்லி திருப்பி கொஞ்சம் அள்ளி வச்சுட்டாரு. ஐயோ, இது என்ன பெரிய சோதனையா போச்சேன்னு சொல்லி வினோபாபாவே கஷ்டத்திலேயே உட்கார்ந்துருக்காரு. மறுபடியும் சாப்பிட்டு முடிச்சானே. ஏன்னா காந்திஜி கிட்ட ஒரு கண்டிஷன் என்னன்னா, உணவை வீணாக்க கூடாது. ஆமாங்க. யார் இலையில உணவை வீணாக்க கூடாது. சரி, கடைசியில மறுபடியும் ஒரு மருந்து இருக்குன்னு கடைசி வரைக்கும் தொடாம இருக்கிறாரு வினோபாபாவே. சரி, எல்லா விருந்து முடிச்ச பிறகு கடைசியை மறுபடியும் அந்த பாவக்காய் பொரியலை சாப்பிட்டு முடிச்சுட்டு விருந்த முடிச்சிட்டார். இப்ப காந்திஜி ஒவ்வொருத்தர்கிட்டயா விருந்த பத்தி கேக்குறாரு, எப்படி இருந்ததுன்னு. ஒவ்வொருத்தரா சொல்லிட்டு வரும்போது வினோபா டர்ன் வருது. சரிங்க. வினோபாஜி வரார். வந்த உடனே, என்ன வினோபா, எப்படி இருந்தது விருந்து அப்படின்னு உடனே அப்ப வினோபாபாவே ஒரு விஷயம் சொன்னார். என்ன? அதுதான் நமக்கு தேவை. ஆமாங்க மகாத்மாஜி. பொதுவா துறவுனா ஒரு விஷயத்தை துறக்கணும்னா பிடிச்ச ஒரு விஷயத்தை திறந்துடணும்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எனக்கு ஒரு பாடம் கிடைச்சது. என்ன பாடம்? இன்னைக்கு விருந்துல ஒரு பாடம் என்னன்னா, பிடிச்சதை துறக்கிறது மட்டும் துறவு இல்ல, பிடிக்காததை ஏற்றுக்கொள்வதும் ஒரு துறவு அப்படின்னு ஒரு பாடத்தை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னு காந்திஜி சொன்னதாக ஒரு நிகழ்வு இருக்குங்க. கதை பாகக்காயை பத்தி இருந்தாலும் ரொம்ப இனிமையா இருக்குங்க. பெரிய விஷயத்தை கத்து கொடுத்திருக்குங்க. இப்படித்தான் மகாத்மா காந்தியினுடைய வாழ்க்கையில நம்ம 7 கொள்கைகளை பார்த்தோம் இல்லையா? சத்தியம், அவர் செய்த சத்தியம். மதுவை தொடமாட்டேன், மாதுவை தொடமாட்டேன், மாமிசத்தை தொடமாட்டேன் என்று அம்மாக்கு கொடுத்த சத்தியம். அங்கதான் விஷயமே இருக்கு. அந்த சத்தியத்தை காப்பாற்றலாம் இல்லையா? ஆக நாம என்ன நினைக்கிறோம், காந்திஜி சிலை இருக்கும்போது கடல்ல ஒரு கடலுக்கு பக்கத்துல இருக்காருன்னு. எனக்கு 7 கடல் அவருக்குள்ள தெரிஞ்சதுங்க. மகாத்மா காந்தியிடம் விரும்பி ஒன்றை கேட்டேன். காந்திஜி, ராமலிங்கர் பணிமன்றமும் அருமையாக ஏவிஎம்மும் சேர்ந்து நடத்தக்கூடிய 58ஆம் ஆண்டு விழாவுக்கு எங்களோடு வந்து எல்லா விழாவையும் பார்த்தீர்கள், ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் மீண்டும் பிறக்க வேண்டும் என்று கேட்டேன். அவர் உடனே ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? அம்மா, நான் மீண்டும் பிறக்க முடியாது. ஏன் ஐயா என்று கேட்டேன். பிறக்க முடியாது என்றார். எங்களை பிடிக்கலையான்னு கேட்டேன். ஐயோ, அதெல்லாம் இல்ல, முழுசா கேளுன்னாரு. ஏனையா பிறக்க முடியாது என்று கேட்டேன். நான் பாரதத்தை விட்டு போயிருந்தால் அல்லவா மீண்டும் பிறப்பதற்கு உங்களோடு தானே இருக்கிறேன். எனக்கு இந்த பாரதத்தை விட சொர்க்கம் பிடித்து விடுமா என்று. அப்ப என்கிட்ட அவர் ஒரு வார்த்தை கேட்டார். உனக்கு ஏதாவது ஆசை இருக்கிறதா? சரி. எப்படி பிறவி எடுக்கணும் ஆசை இருக்கா? சரி. ஐயோ மகாத்மா, பிறவியே வேண்டாம். எப்படி இந்த வாழ்க்கையில் எப்படி காரைக்கால் அம்மையார் கேட்டாரோ
அப்படிதான் கேட்கணும்னு தோணுது. ஆனா ஏதாவது பிறவி கிடைத்தால் ஒரு 2 பிறவி கிடைக்கணும் வேண்டேன். என்ன பிறவி? ஒரு பிறவி கிடைச்சாலே கஷ்டம், அது என்ன 2 பிறவியினாரு? என்ன பிறவி? அப்ப காந்திஜி கிட்ட பிரியப்பட்டு நான் ஒரு வார்த்தை சொன்னேன். காந்திஜி, அடுத்த முறையிலே, அடுத்த யுகத்திலேயோ, அடுத்த பிறவியோ, அடுத்த ஜென்மமோ எனக்கு கிடைத்தால் 2 விஷயமா நான் மாறணும். என்ன தெரியுமா? உங்கள் கைத்தடியாக நான் மாற வேண்டும். உங்க கைக்குள்ளேயே இருப்பேனே. அடுத்து கண்ணாடியாக மாற வேண்டும். உங்க கண்ணுகிட்டயே இருப்பேனே. இது வழியாக நாட்டை பார்த்தால் இந்த பிறவி உயிரோட இருந்தாதான் ஆகுமா? அந்த கொம்பு வம்பில்லாத கொம்பாச்சு, அந்த கண்ணாடி முன்னாடி உள்ளதெல்லாம் தெரிகிற விஷயமாச்சு. அற்புதமா நாட்டை பார்த்த கண்ணாடி அல்லவா? அப்படி ஒரு உயிரில்லாத பிறப்பு என்று நினைக்கலாம். ஆனால் காந்தி கண்ணாடிக்கு இருக்கிற வேல்யூ உண்டா? காந்தி கொம்புக்கு இருக்கிற வேல்யூ உண்டா? சரிதானே சாமி? அப்படி பிறக்கணும்னு சொன்னோடனே, இல்லை, நீ நன்றாக அருமையாக இந்த வில்லசையை செய்து வாழணும்னு சொல்றப்போ எனக்கு ஒரு அருமையான பாடல் கேட்டதுங்க. இந்த பாடலோட அடியேன் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறேன். வைஷ்ணவ ஜனத்தோன்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா? அது அகிம்சையை சொல்லிய பாடல். அற்புதமாக ஒரு வைணவன் சென்று கொண்டிருக்கிறார். அதுக்கு தமிழ் நாமக்கல் கவிஞர் எழுதினாரு. சகல லோகமா, டைம் இருந்தா பாடுவேன். சகுனே வந்தே நிந்தனகுரேன் ஆரம்பிக்கும். சரி. ஆனா அதுக்கு தமிழ் என்னன்னா, பிறருடை துன்பம் தனதென எண்ணும் பெருங்குணத்தவனே வைஷ்ணவனா. உருதுயர் தீர்த்ததில் கருவம் கொள்ளான், உண்மை வைஷ்ணவன் அவனாகும். வைஷ்ணவன் என்போர் யார் என கேட்பேன். அருமையான பாடல். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தத்துவம். ஆக ஒரு விஷயத்தையாவது காந்தி சொன்னதை என்ன தெரியுமா? அடுத்தவ வாழ்க்கையுடைய நன்மையை கெடுக்காம இருந்தோம்னா அதுவே போறோம். அடுத்தவனை துன்பத்திலிருந்து காப்பாற்றணும்னா அதுவே போறோம். அந்த பாட்டுக்கு வைணவனுக்கு இலக்கணம் என்றால், இறை தேடி செல்லும் பாம்பு இறை என்று நினைத்து ஒரு முள்ளை வாயிலே குத்தி கொண்டது. அந்த முள்ளோடு வாயை திறக்க முடியாமல் அந்த பாம்பு கஷ்டப்படுகிறது. உண்மையான வைணவன் யார் தெரியுமா? அந்த பாம்பின் வாயை பிளந்து அந்த முள்ளை எடுத்து விட்டு பாம்பை அமைதியாக அனுப்பி வைப்பவன் எவனோ அவனே உண்மையான வைஷ்ணவன் என்ற பாட்டை காந்திஜி விரும்பி இருக்கார் என்றால், அதை விட வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதாங்க. அடுத்தவன் துன்பத்தை தீர்ப்பதுதான் அகிம்சை. அடுத்தவனுக்கு இன்பம் கொடுப்பதுதான் அகிம்சை. அந்த மாதிரி வாழ்க்கைத்தான் பாரதி எழுதினார். ஏன்னா நம்ம இன்னைக்கு என்ன நிகழ்ச்சி நடத்தினாலும், என்ன தலைப்பு எடுத்தினாலும், வாழ்க நீ எம்மான் இந்த வையத்து நாட்டில் எல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறிக்கெட்டு பாழ்பட்டு நின்றதாமோ ஒரு பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மான்னு எழுதுறோமே. என்ன விழா நடத்தினாலும் தலைப்பு பாரதி கிட்ட இருந்தா எடுக்கிறோம். எந்த விழா நடத்தினாலும் எத்தனை கோடி பாருங்களேன், எத்தனை தலைப்பு கொடுத்திருக்காரு பாருங்க. அந்த பாரதி சொன்ன வார்த்தைகளை வைத்துக்கொண்டு இந்த நாட்டை நேசித்து, ராட்டையை நேசித்து, மகாத்மா காந்தியை நேசித்து, வள்ளல் பெருமானை நேசித்து, ரகுபதி ராகவ ராஜாராம் என்ற அனைத்து மத நம்பிக்கையோடு வந்து ஒற்றுமையாக வைணவம், சமயம், சைவம், சமயம் எல்லா சமயங்களும் சேர்த்து ஒன்றாக இருந்து இந்த வில்லுக்கு எப்படி அந்த மகான் சொன்னாரோ, தேசியம் தெய்வீகம் கலந்து வாழ்க்கையே தேசிய தெய்வீகமாக மாறணும். ஒரு கண் தேசியம், ஒரு கண் தெய்வீகம் என்று மாற வேண்டும். அப்படி மாறி இருக்கிறதா என்று கேட்டால், மாறி இருப்பதன் அடையாளம்தான் இந்த ராமலிங்கர் பணிமன்றம், ஏவிஎம் அறக்கட்டளை இணைந்து நடத்தக்கூடிய அற்புதமான விழா. அழகிலா பெருமையுடையார் அவர் தலைவர் ஐயா மாணிக்கம் ஐயா, உங்களுக்கு அன்பு சகோதரியாக நன்றி சொல்கிறேன். திருமதி கௌரி மாணிக்கம் அவர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். ஐயா சிற்பி பாலசுப்ரமணியன் அவர்களுக்கும், ரங்கநாயகி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கும் எங்களை நன்றி. எங்களை அன்போடு அழைத்து கௌரவித்ததற்கு எல்லோருக்கும் நன்றி சொல்லிக்கொண்டு பிரிய மனமில்லை, தற்காலிகமாக விடைபெறுகிறேன். வந்தே மாதரம் என்று சொல்லுகிறேன். மீண்டும் உங்கள் ஆசையால் வருவோம். வழியவே பல்லாண்டுகளும் வந்தே மாதரம் உறக்க சொல்லுவோம். வழியவே பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. பெட்டர் ஹாஃப் அல்ல பெஸ்ட் ஹாஃப் டாக்டர் ஏ சிறுமகன் வாழியவே. பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. கலைமகன் என்றும் வாழியவே. பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. கணேஷ் வெங்கட் சரவணன் என்றும் வாழியவே. பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. கலைவாணன் அடியோ வாழியவே. பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. அன்புடன் அழைத்த சிற்பி ஐயா மாணிக்கம் ஐயா
நிர்வாகம் அனைவரும் வாழியவே. ஆமா பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. முன்னுரை முடிவுரை பால சீனிவாசன் வாழியவே. ஆமா பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. தாய்மார்கள் பெரியோர்கள் வாழியவே. ஆமா பல்லாண்டு பெரியோர்கள் வாழியவே. 59 ஆண்டு அப்பவும் அவருவே வாழிய 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 வாழியவே. தக்கத்தக ஜுனுதா 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 தக்கத்தக ஜுனுதா. வந்தே மாதரம். வந்தே மாதரம்.